வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கிறது வளமான வாழ்விற்கு வேதாத்திரியம். ஸோ 2024 நமக்கு ஒரு அற்புதமான வருஷமா அமைஞ்சிருக்கு. நம்ம 2024 ஜனவரியில ஒரு ஸ்பெர்ம் ஒரு ஓவத்துல இருந்து நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். ஸோ உங்களுடைய லைஃப் அப்படியே நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி, நீங்க ஒரு ஸ்பெர்மா இருக்கும்போது ஒரு ஓவமா இருந்து அது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து எப்படி உங்க அம்மா வயித்துல வளர்ந்து அப்புறம் பிறந்து அம்மாவுடைய பால் குடிச்சு அப்புறம் அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து உங்களை வளர்த்தி ஒரு சைல்ட்ஹுட்ல இருந்து அப்படியே கிரஸ்தா ஸ்டேஜை கூட்டிட்டு போய் குரஸ்தா ஸ்டேஜ் எல்லா வேலையும் முடிச்ச பிறகு, ஏன்னா ஜாம் பேக்டு லைஃப் இல்லைங்களா குரஸ்தா ஸ்டேஜ். ஸோ குரஸ்தா ஸ்டேஜ்ல எல்லா கடமைகளும் முடிச்சு ஒரு வனப்பிரசா ஸ்டேஜ் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒன்னொன்னா டிட்டாச் பண்ணி நம்ம வாழ்க்கையே ரெடியா இருக்கோம். கடைசி கட்டத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கடைசி கட்டத்திலையும் நம்ம பேசிக்ல இருந்தே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டு வந்தாதான் நம்ம எல்லா ஸ்டேஜ்லயும் நல்லா இருக்க முடியும். ஏன்னா வேதாத்திரியங்கிறது இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்றது இல்ல. நம்ம எவ்வளவு அர்லியா நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளோ அர்லியா நமக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. சோ வேதாத்திரி மகர்ஷி நமக்கு என்ன சொல்றாங்க, நோயற்ற உடலை உடையவர்கள் தான் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். அவர்களுக்கு அறிவும் திறம்பட இயங்கும் அப்படிங்கிறாங்க. சோ நமக்கு நோயற்ற வாழ்க்கைக்கு நிறைய கொள்கைகள் நமக்கு வேதாத்திரி மகர்ஷி சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்க மெடிக்கல் சயின்ஸ்ல பாருங்க எவ்வளவு கண்டுபிடிப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ரொட்டீன் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரொட்டீன் ஸ்கேன் பண்ணும்போது அப்பெல்லாம் நிறைய குடிக்கிறவங்க ஸ்மோக் பண்றவங்களுக்கு தான் லிவர் ஃபேட்டி லிவர்ல சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும்ன்றோம். இப்ப நார்மலா இருக்கவங்களுக்கே அவங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல எழுதி கொடுக்குறாங்க ஃபேட்டி லிவர் அப்படின்னு எழுதி கொடுத்துறாங்க. உடனே எல்லாத்துக்கும் ஒரே பயம் ஆயிடுது. ஐயோ எனக்கு என்னடா ஃபேட்டி லிவர் போச்சே அப்படின்ற ஒரே கவலை. சோ அப்போ நாங்க டாக்டர்ஸ் இது ஒரு கண்டுபிடிப்பு அவ்வளவுதான். நாங்க ஸ்கேன்ல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அத திருத்துறதுக்கு நமக்கு நிறைய வழிகள் இருக்கு அப்படின்றத பிரிவென்டிவ் ஹெல்த்ல நாங்க எடுத்து சொல்றோம். இப்ப இப்ப நாம சிந்திக்க இருக்கிறது பிரிவென்டிவ் ஹெல்த். எப்படி நமக்கு வேதாத்திரி மகர்ஷி மூலியமா நமக்கு பிரிவென்டிவ் ஹெல்த் எல்லாம் தெரியுதுன்றத பத்தி நாம சிந்திக்க இருக்கிறோம். ஸோ நான் லாஸ்ட் டைம் இந்தியா வந்தபோது பெங்களூர்ல ஃபேமிலி பிசிஷியன்ஸ் அசோசியேஷன்ல டாக்டர்ஸ் கூட சிந்தனை உரை மாதிரி அவங்க கூட, ஏன்னா டாக்டர்ஸ்க்கும் தேவை. என்னுடைய டார்கெட் டாக்டர்ஸ்க்கும் நம்ம வேதாத்திரியத்தை கொண்டுட்டு போகணும், ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொண்டுட்டு போகணுன்றதுதான் என்னுடைய எய்மும். நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி தர மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லை. ஸோ இந்த ஃபேமிலி பிசிஷியன் அசோசியேஷன்ல எல்லாம் ஓல்டு டாக்டர்ஸ், ஏன்னா இப்ப எல்லாம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லா டாக்டர்ஸும் டிஃப்ரெண்ட் டீம்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டீம்ல இருக்காங்க. இந்த ஓல்டு டாக்டர்ஸ் டீம்ல நம்ம பார்த்தோம்னா அவங்க மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்னதா கிளினிக் வச்சிருப்பாங்க. பேஷண்ட்ஸே ஒரு பாட்டில் எடுத்துட்டு வருவாங்க. டாக்டர் கிட்ட பேசுவாங்க. டாக்டர் எனக்கு இந்த வியாதி இந்த சிம்டம்ஸ் இருக்குமாங்க. டாக்டர் டோன்ட் வரி, எல்லாம் சரியா போயிடும், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு, கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில்ல கொஞ்சம் மருந்து ஊத்தி கொடுப்பாரு. 2-3 மாத்திரை அவங்க கிட்டே இருக்கும். ஒரு பேப்பர் பாக்கெட்ல போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப இருந்தாச்சுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலே எல்லாம் என்ன வியாதியா இருந்தாலும் சரியாயிடும்.
அந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட இருந்து இப்போ லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு பாருங்க. இப்போ வேர்ல்ட் கேன்சர் டே நேத்து இந்தியால 7th அக்டோபர் 7th பண்ணாங்க. அந்த மாதிரி வேற வேற இடத்துல வந்து வேர்ல்டு கேன்சர் டே வந்து டிஃப்ரெண்டா ஏன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கோசரம் பண்றோம். அந்த ஃபேமிலி பிசிஷியன் மீட்டிங்ல வந்து கேன்சரை பத்தி பேசினாங்க. ஒரு ரொம்ப வயசுக்கு ரொம்ப சின்ன டாக்டர் தான். அவரு வந்து கேன்சர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஆனா கேன்சர் ஸ்பெஷலிஸ்டா, குழந்தைங்களோட கேன்சர் ஸ்பெஷலிஸ்டா, இவிங் சார்கோமா இந்த மாதிரி நிறைய கேன்சர் பத்தி பேசினாங்க. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஏன்னா எனக்கும் கேன்சர்னாலே ஒரே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை பார்க்கும்போது. அதுலயும் சின்ன சின்ன குழந்தைங்க. ஸோ அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு அப்பா வந்து அவங்க பொண்ணை கூட்டிட்டு வராங்க. 14 வயசு அந்த அந்த பொண்ணுக்கு. அவரு வந்து அந்த வில்லேஜ்லயே அவ்வளவு சோசியல் சர்வீஸ் பண்றாரு. வில்லேஜ்ல வந்து யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனே போய் ஹெல்ப் பண்ணுவாரு. சோ அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதரோட குழந்தை வந்து 14 வயசுல வந்து இவிங் சார்கோமான்ட்டு வந்துடுச்சு. சோ ஐயோ, ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு கேன்சர்னால பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஐயோ டாக்டரே என் குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, அவளுக்கு போய் ஏன் இப்படி ஒரு ஒரு கஷ்டத்தை கடவுள் கொடுக்கணும் அப்படிதானே கேட்பாங்க. அப்போ டாக்டரான எங்களுக்கு நாங்க எவ்வளவுதான் டஃப்பா இருந்தாலும் ஒரு நிமிஷம் கண் கலங்கிடும் எங்களுக்கும். சோ அப்படி ஆனா அந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு 25 லேக்ஸ் 30 லேக்ஸ் மேல போயிடுச்சு. ஆனா டொனேஷன்ஸ் எங்கெங்க இருந்தோ வருது. வந்து அந்த அந்த டாக்டர் வந்து ஃபாலோ அப் வைக்கிறாரு. அந்த குழந்தை வந்து ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணுது. அதுக்கு தெரியும் அதனுடைய லைஃப் வந்து ஷார்ட் ஆயிடுச்சுன்ட்டு. பட் ஆனா எல்லாரும் ஹாப்பியா லீட் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. சோ இந்த மாதிரி கேன்சர்ன்றது ஒரு விஷயம். அந்த மாதிரி நிறைய வியாதிகள் நிறைய இப்ப வந்து உலகத்துல ஸ்ப்ரெட் ஆயிக்கிட்டு இருக்கு. சோ யூ ஆர் நாட் அலோன். வி கேன், ஐ கேன். நான் எப்படி இப்படி சிந்திச்சு உங்களுக்கு சொல்றேன்னா, அதே மாதிரி நீங்களும் வந்து நிறைய செய்யலாம். We all have the power to make a difference, big or small. Together we can reduce the global impact of cancer. அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் சிந்தனை. ஏன்னா வந்து இப்ப இது வந்து கேன்சரா இருக்கு, டயபெட்டிஸா இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷனா இருக்கலாம், மனநோயா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்ம எல்லாரும் முயற்சி செஞ்சா குட்டி குட்டி விஷயத்துல வந்து இந்த நோய்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனநோயாகட்டும் இல்ல உடல் நோயாகட்டும், அதை வந்து நம்ம சரிப்படுத்தக்கூடிய ஒரு திங்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. மெடிக்கல் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துடுச்சு. ரோபோட்டிக் சர்ஜரி, நியூரோ ஆங்காலஜி. டாக்டரே தேவையில்லை. டாக்டர் உங்க சிட்டில எங்கேயோ இருப்பாரு, வில்லேஜ்ல அந்த ரோபோட்டிக் சர்ஜரி ஃபிட் பண்ணிட்டாங்க. அவர் அங்க இருந்தே இங்க ஆபரேஷன் பண்றாரு. ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் யூரோலஜி அங்கேயும் பயங்கர. ஏன்னா வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் வந்து இப்ப நிறைய நடக்குது. robotics in gynecology. கைனகாலஜிலையும் வந்து ரோபோட்டிக்ஸ் பண்றாங்க. ரோபோட்டிக் சர்ஜரி allows doctors to perform many types of complex procedures, more precise flexibility and control than is possible. அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஐதீகம். சோ கொரோனரி ஆர்டரி பைபாஸ் ஆகட்டும், இப்ப பாருங்க முதல்ல மாதிரி இல்லையே. இப்ப ஆர்டரி பைபாஸ்க்குன்னு போகும்போது ஐயோ அவர் பழிப்பாரோ இல்லையோ அப்படின்னு நினைப்பா. பட் ஆனா இப்ப வந்து பைபாஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேவே அவங்க நடந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி போயிடுறாங்க. கேன்சர் வந்தாலும் சரி, கட்டிங் அவே த கேன்சர் டிஷ்யூ ஃப்ரம் சென்சிட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சச் அஸ் பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ் எல்லாம் அதை நீட்டா சர்ஜரி பண்ணி எடுத்துடுறாங்க. கேல் பிளாடர் எடுக்கிறதாகட்டும், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதாகட்டும், ஹிஸ்டரிக்டமி பண்றதாகட்டும், டோட்டல் ஆர் பார்ஷியல் கிட்னி ரிமூவல் ஆகட்டும், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆகட்டும், அவ்வளோ அற்புதமா டாக்டர்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. டக்குன்னு அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஃபியூவர் காம்ப்ளிகேஷன்ஸ் தான். சர்ஜிக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் லெஸ் பெயின் அண்ட் லெஸ் பிளட் லாஸ். ஏன்னா அந்த அளவுக்கு லேட்டஸ்ட் வந்து போச்சு. ஷார்ட்டர் ஹாஸ்பிட்டல்ஸே அண்ட் குவிக்கர் ரிகவரி, ஸ்மாலர் லெஸ் நோட்டிசபிள் ஸ்கார்ஸ். இந்த அளவுக்கு வந்து மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து சில தெரபிஸ் இருக்கு. டிசீசஸ் வந்து போச்சுன்னா எனிவே டாக்டர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். பட் ஆனா நமக்கு வேதாத்ரி மகர்ஷி பிரிவென்டிவ் ஹெல்த் பத்தி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பிரிவென்டிவ் ஹெல்த் மெஷர்ஸ்க்கு வந்து நமக்கு ஒன்றும் காசே தேவையில்லை.
ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஏன் இந்த மாரி டிசீசஸ் எல்லாம் இன்கிரீஸ் ஆகுது? நம்ப இ ஒரு டீப் ரூட் காஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த காஸையே நம்ப எடுத்துட்டோம்னா, கண்டிப்பா இந்த டிசீஸ் வந்து நம்ப வந்து பிரிவென்ட் பண்ணலாம். அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ப சிந்திக்க இருக்கிறோம். ஏன்னா வளமான வாழ்விற்கு வேதாத்திரியம் இல்லைங்களா? சோ, அப்போ வந்து நம்ப ஒரு கிராட்டிட்யூட் தெரப்பின்ட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுக்கு ஒண்ணுமே காசே குடுக்கவே தேவையில்ல. ஏன்னா, ஒரு எக்ஸாம்பிள் உங்க கண் முன்னாடியே எவ்ளோ ஏஞ்சல்ஸ் வருவாங்க. அப்படியே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. அன்னைக்கு இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அந்த பொண்ணுக்கு கேன்சர் வந்து போச்சு. அவர்கிட்ட நெறைய காசு இல்ல. எங்கெங்க இருந்தோ 25 லேக்ஸ், 30 லேக்ஸ் டொனேஷன் வந்து போகுது. சோ, அதே மாரியே யாரோ ஒருத்தர் வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. சோ, அந்த மாரி ஏஞ்சல்ஸ் அவங்க எல்லாம் ஏஞ்சல்ஸ் இல்லைங்களா? இப்ப கடவுள் வந்து நேர்ல வந்து நான் தான் கடவுள். நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாருங்களா? சோ, யார் மூலியமா வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ, அப்போ நாம நெனச்சுக்கிறோம், "ஐயய்யோ! என்ன கடவுள் நரகத்துல தள்ளிட்டாரே! அவன் மட்டும் சொர்க்கத்துல இருக்கானே!" இப்போ Facebook ஓப்பன் பண்ணும்போதோ, இல்ல Instagramல ஓப்பன் பண்ணும்போதோ, நல்ல நல்ல ரீல்ஸ் எல்லாம் அடுத்தவங்க போடுறத பார்க்கும்போது, நம்ம நெனைப்போம், "ஓஹோ! அவங்க மட்டும் தான் சந்தோஷமா இருக்காங்க. நாம மட்டும் நரகத்துல இருக்கோம்." அப்படி இல்லவே இல்ல. இந்த இந்த உலகம் இப்ப நாம இருக்கிறது நரகமா, சொர்க்கமா மாத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கையில தான் இருக்கு. நம்ப மனசுல தான் இருக்கு. எல்லாமே நம்ப மனசு தான். எப்படி எண்ணம், சொல், செயல். நம்ப எண்ணம் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, நம்ம சொல் பாசிட்டிவா இருக்கும். நம்ம சொல் பாசிட்டிவா இருந்தா, நம்ம செயல் பாசிட்டிவா இருக்கும். அப்படிதான் வந்து நன்றி நன்றி தேங்க்ஃபுல் கிராட்டிட்யூட் தெரப்பில. சோ, இப்ப சொல்றோம் நம்ப, ஆஹா! இப்ப ரோட்டுக்கும் ஹாஸ்பிட்டல் தொறந்து போச்சுன்னு. ஏன்னா, ஊருக்கு ஊர் மருத்துவமனைகள், கிளினிக், மெடிக்கல் கடை ஆகியவை அதிகரிப்பு. மருத்துவத் துறையின் வளர்ச்சி அல்ல. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தின் வீழ்ச்சியே அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து இன்ஃபர்டிலிட்டி சென்டர் ஆகட்டும், டிரான்ஸ்பிளான்ட் சென்டர் ஆகட்டும், இல்ல டயாலிசிஸ் சென்டர் ஆகட்டும், முதல்ல மாரி இல்ல. நம்ம பெரிய சிட்டிக்கு போய் தான் பண்ணணும்னு இல்ல. எல்லா இடத்துலயும் இது ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா டிசீசஸ் அவ்ளோ இன்கிரீஸ் ஆவுது. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு நன்றி சொல்லிக்கணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு 2 கண்ணு, 2 காது, ஒரு நல்ல நாக்கு, ருசியா சாப்பிடுற அளவுக்கு நாக்கு, நல்ல தோல் இருந்தாலே, கடவுளே மிக்க நன்றி அப்படின்னு நம்ம கடவுளுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். நமக்கு நல்ல கை, கால் குடுத்துருக்காங்க. ஆரோக்கியமா இருக்கோம். என்ன மேக்ஸிமம் ஒரு டயபெட்டிஸ் வந்து போச்சு, பிபி வந்து போச்சு. அதுக்கோசரம் ஏன் நம்ம மனசு கவலைப்பட்டுக்கிட்டு, நம்ம வேண்டிய ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்து அத வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஸோ லைஃப் இஸ் ஒன் பிக் கன்டினியூஸ் சர்க்கிள் ஆஃப் கிவிங் அண்ட் ரிசீவிங் எனர்ஜி. நம்ம முடிஞ்ச அளவு சொசைட்டிக்கு குடுக்கணும். நம்ம சொசைட்டி கிட்ட இருந்து எத்தனையோ எனர்ஜிஸ வாங்கிக்கிறோம். அத வந்து நம்ம திருப்பி குடுக்குறோம். ஸோ அதனால நம்ம வந்து பி தேங்க்ஃபுல் ஃபார் ஹூ அண்ட் வாட்ஸ் இன் யுவர் லைஃப். Instead of complaining about what you don't have. If you focus on gratitude, you will start to attract prosperity and abundance. நம்மகிட்ட இது இல்லையே, அது இல்லையே நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிற பதிலு, நம்மகிட்ட என்ன இருக்கோ அத பத்தி நம்ம பெருமையா மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டோம்னாலே, நமக்கு வந்து அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இன்கிரீஸ் ஆகும். இப்ப நமக்குள்ள கோவம் இருக்குது. கோவம் வந்து ஒண்டியா வராது இல்லைங்களா? நம்ம கோவம் வந்து போச்சுன்னா, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். நம்மகிட்ட இருக்கிற எல்லா நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும், அந்த ஒரு நிமிஷம் கோவம் வந்த பிறகு, எல்லாரும் நம்மள விட்டு போயிடுவாங்க இல்லைங்களா? அதே மாரி தான் நம்ம பேஷன்ஸா நம்ம எதுக்குமே பேஷன்ட்டா நம்ம வெயிட் பண்றதும், அதே மாரி தான். நம்ம வெயிட் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து நல்லது கண்டிப்பா லைஃப்ல வந்து நடக்கும்ன்றது தான் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அதே மாரியே நம்ம வந்து நெறைய பேரு சுத்திலே இருக்கவங்கள பத்தி நாம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அது ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், எதுவா இருக்கட்டும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு விஷயம். அது வந்து ஒரு சைனா டிஷ் மாரி கீழ உழுந்து உடைஞ்சு போச்சுன்னா, அத போட்டு ஒட்டிடலாம். பட் ஆனா அந்த கிராக் இருக்கும் தானே. அதனால ஜப்பான்ல என்ன பண்றாங்க, இந்த கிராக்குக்கு வந்து தங்கத்த போட்டு ஒட்டுவாங்க. ஏன்னா வந்து சைனா டிஷ் அந்த டிஷ் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அத தங்கத்துல போட்டு ஒட்டுனாலும், அந்த கிராக் இருந்தே தான் இருக்கும். அதனால தான் வந்து உங்க கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து மதி மதிச்சு நம்ப அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம். ஏன்னா மன்னிச்சு விடுறது வந்து நம்ம மனசுக்கு தான் நல்லது.
Forgiveness is a strange medicine. இது ரொம்ப அற்புதமான மெடிசன் அது. If you give it to others, it heals wound in your heart. ஏன்னா பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெடிசன். அந்த காலத்துல கவுன்சிலிங்னாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுறோம். பேசும்போதே நமக்கு மன அழுத்தம் கம்மி ஆயிடுது. இப்போ வந்து இவங்க எப்படி போய் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம். அதனால வந்து டாக்டர்ஸ் கிட்ட போறோம். நிறைய சைக்காட்ரிஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. நிறைய சைக்கோ தெரபிஸ், கவுன்சிலர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ பிளேஸ் த சேம் ரோல் இன் அவர் லைஃப். அதனால உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தா அதை வந்து நல்ல சின்ன வயசுல இருந்தே அதை நல்ல ஊர்த்தி வளர்த்தாதான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் க்ரோ ஆகும். இன்க்ளூடிங் யுவர் ஒய்ஃப், இன்க்ளூடிங் யுவர் ஹஸ்பண்ட். அப்போ இவங்க தானே நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹஸ்பண்ட், பசங்க. அப்பா அம்மா, அண்ணன் தங்கச்சி, தம்பி அப்படின்னு வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பசங்க அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இந்த குடும்பத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம வந்து நல்லபடியா அதை வளர்த்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஏன்னா வந்து போத் டேக் கேர் ஆஃப் அஸ் இன் பெயின். பட் த ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டஸ் நாட் ஹேவ் அன் எக்ஸ்பைரி டேட். ஏன்னா இங்க வந்து எக்ஸ்பைரி டேட் இல்லை பாருங்க. மெடிசன் நீங்க சாப்பிட்டீங்கனால எக்ஸ்பைரி டேட் ஆனது அதை தூக்கி போட வேண்டியிருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்ல அழகா ஊத்தி வளர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கூட இருக்கும். கடைசி வரைக்கும்னா அட்லீஸ்ட் அவங்க உயிர் இருக்கிற வரைக்கும், நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு தரலாம். அதே மாதிரி அவங்களும் நமக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தரலாம். உலகத்துல பஞ்சபூதங்கள் கொட்டி கிடக்குது. தண்ணி, வாட்டர் தெரப்பி. ஜஸ்ட் நம்ம தண்ணி குடிச்சாலே நம்ம உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும். காலையில எந்திரிச்சு குளிச்சாலே நம்ம மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ இப்படி வாட்டர் தெரப்பி பண்ணலாம். மட் தெரப்பி, நம்ம வந்து ஃபேஸ் பேக்கா மில்தனிமிட்டி போட்டுக்கிறோம். அதே மாதிரியே வந்து மட்டு தெரப்பின்ட்டு நம்ம பண்ணிக்கிறோம். இப்ப அனிமல்ஸ் எல்லாம் பாருங்க, அப்படியே சேர்ல உருண்டு பெரண்டு, அது மட் தெரப்பி தான். எலிஃபென்ட் ஆகட்டும், ரைனோசரஸ் ஆகட்டும், அவங்க எல்லாம் மட் தெரப்பி பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கும் அந்த மாதிரி மட் தெரப்பி வந்து நம்ம பண்ணிக்கிறதுல ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி ஏர் தெரப்பி, நம்ம காற்று நல்ல மூச்சு இழுத்து வாங்குறோம், நல்ல ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல போய். அதனாலதான் சொல்றேன், நீங்க எக்ஸசைஸ் வீட்டுல பண்ணி முடிச்சிட்டு ஒரு 1/2 hour வெளியில போய் வாக்கிங் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா உங்க ஊர்ல டெஃபினட்டா பார்க்கு மாதிரி செடி கொடி இருக்கிற இடம் நிறைய இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் செடிகள் கொடுக்குது. அவங்க கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறாங்க. கடவுளுடைய படைப்பு பாருங்க. நமக்கு வந்து அவங்க நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அவங்கள கட் பண்ணி பண்ணி போட்டு எல்லாத்தையும் வந்து வீடா கட்டுறோம், எரிக்கிறோம். இப்ப தீபாவளி போச்சு பாருங்க, பட்டாசு சரம் சர சர சரமா வச்சு அங்க வெடிக்கிறாங்க. சோ ஓகே, பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் உண்டு. பட் அதுக்குன்ட்டு அநியாயமா இல்லைங்களா? இந்த அளவுக்கு நாமளே பொல்யூட் பண்றோம், ஏரை வந்து பொல்யூட் பண்றோம். சரி, அதே மாதிரி ஹீட் தெரப்பி தான். எப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் பெயின் வருது, ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டர் பேக் வச்சு நீங்க வச்சீங்கன்னாலே போதும். அதை விட்டுட்டு பெனடால் குரோசினா போட்டு சாப்பிடுறாங்க. ஜஸ்ட் ஒரு பேக் பெயின் இருக்கு, மூட்டு வலி இருக்கு, ஒரு ஹாட் வாட்டர் பேக் வச்சாலே போதும். அந்த தெரப்பிலே எல்லாம் சரியா போயிடும். ஸோ அதே மாதிரியே தான் வேக்யூம் தெரப்பியும். பஞ்சபூத நவகிரக மெடிடேஷன்லயும் அப்படிதான். எவ்வளவு அற்புதமா பாருங்க, அந்த பஞ்சபூத நவகிரக மெடிடேஷன் பண்ணும்போது எங்கேயோ ஒரு இன்பம், பேரின்பம். அந்த அளவுக்கு வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வரோம். வந்து அந்த எனர்ஜி எல்லாம் நம்ம நம்ம உடம்புக்குள்ள போட்டுக்கும் போது நம்மளுக்கே ஒரு புத்துணர்ச்சி. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் நமக்கு நிறைய இருக்கு. ரொம்ப என்ன சைலன்ஸ் தெரப்பி பாருங்க. நம்ம அலியாருக்கு போயிட்டு ஒரு 3 days சைலன்ஸ்ல இருந்துட்டு வந்து சைலன்ஸ் தெரப்பி பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு பாருங்க. சோ எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து பேசிக்கிட்டே நமக்குள்ளேயே மைண்டுக்குள்ளேயே பேசிக்கிறோம். ஐயோ நீ வேஸ்ட், நீ என்ன லைஃப்ல இவ்ளோ சாதிக்கல பாரு, அவங்க Facebookல எங்கெங்கெல்லாம் போயிட்டு வராங்க, என்னென்னலாம் ஜுவல்ஸ் போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு பாரு என்ன வாழ்க்கை எவ்வளவு ஜாலியா இருக்கு. மைண்ட் பேசிக்குது இதெல்லாம். நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசுறது இல்ல. நம்ம வந்து நம்ம கிட்ட பேசிக்கிறதும் வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட பேசுறதும் வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கணும். சில சமயத்துல யார்கிட்டயும் பேசவே தேவையில்ல. நம்மகிட்டயும் பேச தேவையில்ல, அடுத்தவங்க கிட்டயும் பேசவே தேவையில்ல. மௌனம், சைலன்ஸ் தெரப்பில வந்து அந்த அளவுக்கு வந்து
அவ்ளோ பவர் இருக்கு. அந்த வேதாத்ரி மகர்ஷி வந்து நமக்கு குடுத்திருக்கிறது. சரி உங்க வீட்ல எப்படி சைலன்ட்டா நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய புரொஃபசர்ஸ் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் அவங்க சைலன்ஸ் தெரப்பி போயிடுறாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யார்கிட்டயும் பேசுறதில்ல. சிலர் 24 ஹவர்ஸ் சைலன்ஸ் தெரப்பி. வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் அத சொல்லி வைக்கிறாங்க. சோ எப்படி நம்ம ஃபாஸ்டிங் தெரப்பி பண்றோமோ, ஃபாஸ்டிங்கும் அப்படித்தானே நம்ப வாரத்துல 1 நாள், மாசத்துல 1 நாள் ஃபாஸ்டிங் பண்ணும்போது, நம்ம வயித்துல இருக்கிற விஷங்கள் எல்லாமே வெளியேற்றப்படுது. ஸோ அதே மாரி தான் சைலன்ஸ் தெரப்பில நம்ம மைண்ட்ல இருக்கிற அத்தன விஷயங்கள் எல்லாமே வெளியேற்றப்படுது. மைண்டுக்கு வந்து அவ்ளோ ஒரு சைலன்ட்டான விஷயங்கள வந்து நம்ப போடணும். ஏன்னா சைலன்ஸ்க்கு ஒண்ணுமே நம்ம ஒண்ணும் காசு குடுக்கவே தேவையில்ல இல்லைங்களா? சைலன்ஸ் தெரப்பில வந்து அந்த அளவுக்கு வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு சைலன்ஸ் தெரப்பில. ஸோ அடுத்தது வந்து மேரேஜ் தெரப்பின்னு நான் இந்த வாட்டி நான் போட்டேன் நானு. ஏன்னா வந்து நம்ப எத்தனையோ இந்த காலத்து பசங்க மேரேஜே பண்ணிக்க வேணாம். மேரேஜ் பண்ணாலே ஒரு பெரிய தொந்தரவு. எனக்கு வந்து நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன், நல்லா சம்பாரிக்கிறேன். நான் வந்து இத வச்சு மேரேஜ் பண்ணாலே அது வந்து ஒரு இடைஞ்சல் அப்படி நெனைக்கிறாங்க இந்த காலத்து பசங்க. பட் மேரேஜ் அப்படின்னு பண்ணும்போது, நீ ஒண்டியா சாதிக்க முடியாதத, ஒரு குடும்பத்தோட ஃபுல்லா நீ சாதிக்கலாம். ஆஃப் கோர்ஸ் கஷ்டங்கள் இருக்கும். யாருடைய கஷ்டம் தான் இல்ல இல்லைங்களா? ஸோ மேரேஜ்னாலே சினிமால வர்ற மாரி, அ அப்படியே அந்த ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அப்படியே லவ் சாங் பாடிக்கிட்டு, நல்ல பெரிய பெரிய வீடா, டூர் அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிறது மட்டும் தான் மேரேஜ்ன்னு நெனச்சுக்கிறாங்க. மேரேஜ் வந்து ஜஸ்ட் ஃபேன்சி கார், கியூட் கிட்ஸ், ஒயிட் பிக்கெட் ஃபென்சஸ், நைஸ் கார்ஸ் அந்த மாரி எல்லாம் இல்ல. மேரேஜ்னாலே எல்லாமே இருக்கு. மேரேஜ்ல வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டேஸ் இருக்கு. வொர்க்கிங் ஹவர்ஸ் ஹஸ்பண்டும் கன்டினியூஸா வொர்க் பண்ணும். ஒய்ஃபும் கன்டினியூஸா வொர்க் பண்ணும். நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அப்பாடா! ஸ்ட்ரகிள் இப்பதான் முடிஞ்சுச்சேன்னா, அடுத்த ஸ்ட்ரகிள் வந்துரும். இன்சூரன்ஸ் பே பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணும், சாப்பாட்டுக்கு பே பண்ணணும். இந்த மாரி பில்ஸ் பேமெண்ட் இருக்கு. பட் எவ்வளோதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் ஃபெய்த் ஃபெய்த், ஹோப் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ரிலேஷன்ஷிப்ல இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல, அப்பா, அம்மா ரிலேஷன்ஷிப் பசங்க பாருங்க. இப்ப வந்து கல்யாணமே பண்ணிக்காம நான் குழந்தை பெத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு அப்பா, அம்மா 2 பேரும் தேவை இல்லைங்களா? அப்பாவோட அன்பும் தேவை, அம்மாவோட அன்பும் தேவை. அப்பாவுடைய அன்பு அது வேற விதம். அம்மாவோட அன்பு வந்து அது வந்து வேற விதம். ஸோ குடும்பம்னா அப்பா, அம்மா, பசங்க, தாத்தா, பாட்டி இந்த மாரி விதவிதமான அன்பு தேவை இல்லைங்களா? ஸோ அந்த மாரி ஒரு மேரேஜ் தெரப்பில வந்து அவ்ளோ ஒரு சுகங்கள் இருக்கு. நம்ம ஒண்டியா லைஃப்ல வாழ்ந்துற முடியாது. வேதாத்ரி மகர்ஷி சொல்ற மாரி, நம்ம கர்மாவ கழிக்கிறதுக்குன்னே நம்ம லைஃப்ல நெறைய பேர் என்டர் ஆவாங்க. பட்டு அத வந்து சில இடத்துல நாம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்றது ஆஃப் த லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பா, அம்மாவ நாம செலக்ட் பண்ணல. பட் லைஃப் பார்ட்னர கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணலாம். அதுவும் விதி யாரோ ஒருத்தரு கிடைச்சிட்டு போட்டும் அப்படின்னு விடுறதில்ல. இப்ப நாங்க டாக்டர்ஸ் எடுத்துக்கங்களேன். ஒரு ஹார்ட் பெயின்ன்ட்டு அந்த ஒரு பேஷண்ட் வராங்க. ஸோ அந்த பேஷண்ட்ட பார்த்துட்டு, ஓ! அவனுடைய தலைவிதிப்பா, அவனுக்கு சாவு இருந்தா செத்துடுறாரு. இல்லைன்னா பொழச்சுக்கிறாருன்னு நம்ப சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? நாங்க இம்மீடியட்டா இசிஜி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எம்ஆர்ஐ பண்ணுவோம். அப்புறம் இம்மீடியட்டா வந்து அவங்களுக்கு என்ன இன்ஜெக்ஷன் குடுக்கணும், ஐசியூல போடணுமா, கொரோனரி பைபாஸ் பண்ணணுமா, அந்த டிசிஷன் இம்மீடியட்டா வந்து நம்ப வந்து எடுத்து செஞ்சா தான் அவன காப்பாத்த முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாரி தான் விதி என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு இல்ல. நம்ம கொஞ்சம் சூஸ் பண்ணோம்னா, அ நம்ம வந்து இந்த லைஃப் பார்ட்னர வந்து நல்ல லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்றது விதி இருந்தாலுமே கூட, கொஞ்சம் சேர்ந்து கலந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷனா வந்து அந்த லைஃப் பார்ட்னர் புடிச்சதும் வீட்ட விட்டு அவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா, அம்மாவையே விட்டுட்டு ஓடி போயிர்றாங்க. அப்புறம் அங்க போன பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது, ஐய்யய்யோ! இ அ 2 பேரும் வாழணும்னா நமக்கு காசு வேணும், வீடு வேணும். அப்பா, அம்மாவையே விட்டுட்டு வந்துட்டோம். இவங்க அப்பா, அம்மாவும் இல்ல, அவங்க அப்பா, அம்மாவும் இல்ல. அப்ப எப்படி நம்ப வாழப் போறோம்? அப்படின்றது அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது. ஸோ அப்பா, அம்மா எல்லாத்தோடைய சம்மந்தத்தோட நல்லா கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எல்லாருமா சேர்ந்து ஒண்ணா வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த மேரேஜ் தெரப்பி வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணா, நம்ம கூட நெறைய பேர் இருந்து,
நம்ம கஷ்டம், நம்ம கர்மாஸ், அவங்க கர்மாஸ், அவங்க லைஃப்ல என்னென்ன கர்மாஸ் கொண்டு வந்தாங்களோ, நம்ம லைஃப்ல என்னென்ன கர்மாஸ் கொண்டு வந்தோமோ, எல்லாத்தையும் சேர்ந்து ஒண்ணா கழிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஏன்னா, இப்ப மேரேஜ்ன்றதே வந்து கான்செப்டே வந்து அழிஞ்சுக்கிட்டு போகுது. அதை எடுத்து முன்ன வைக்கிறதுக்கு தான் வந்து வைஃப் அப்ரிசியேஷன் டே. ஹஸ்பண்ட் அப்ரிசியேஷன் டேவும் வச்சுக்கலாம் அந்த பேர் வேணும்னா. ஏன்னா அங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேத்தையும் சேர்ந்து தான் அப்ரிஷியேட் பண்றோம் இல்லைங்களா? அடுத்தது வந்து ஸ்லீப் தெரப்பி. நம்ம வந்து நல்லா தூங்குறதுக்கு காசே தேவையில்ல. ஆனா தூக்கமே வரமாட்டேங்குது டாக்டர். தூக்கமே இல்ல. உலகத்துல வந்து நெறைய ப்ராப்ளமே இந்த தூக்கம் இல்லாததுனால தான். பாருங்க ஜஸ்ட் தூங்குனாலே இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் மெமரி. இட் என்ஹான்சஸ் திங்கிங். இட் ரெகுலேட்ஸ் யுவர் எமோஷன்ஸ். உங்களோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணுது. இட் பூஸ்ட்ஸ் யுவர் ஃபோக்கஸ். என்ஹான்சஸ் கிரியேட்டிவிட்டி. சப்போர்ட்ஸ் மென்டல் ஹெல்த். உங்க மென்டல் ஹெல்த்துக்கு அவ்வளவு சப்போர்ட் ஆகுது. உங்க பிபி லோயர் ஆகுது. உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் எதா இருந்தா ரிகவர் ஆகுது. அதை ஈஸியா ரிகவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் கம்மி பண்ணுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின் ரிப்பேர், இம்ப்ரூவ்ஸ் காம்ப்ளெக்ஷன், ரெடியூசஸ் சைன்ஸ் ஆஃப் ஏஜிங். போய் என்னென்னமோ பியூட்டி தெரப்பி பண்றோம். நீங்க நல்லா தூங்கி எந்திரிச்சாலே பாருங்க உங்க ஃபேஸ் எவ்வளவு பிரைட்டா இருக்கு. உங்க ஸ்கின் எவ்வளோ ஜொலிப்பா இருக்கு இல்லைங்களா? So it balances the hormones. It controls cortisol levels. It boosts insulin sensitivity. ஜஸ்ட் தூங்கி எந்திரிச்சாலே உங்களுடைய appetite பாருங்க. அந்த 8 மணி நேரம் நீங்க தூங்கும் போது நடுவுல எந்திரிச்சு சாப்பிடணும்னு தோணாது. முழிச்சிட்டு இருந்தாதான் பிஞ்ச் ஈட்டிங். போய் அதை இதை எடுக்கணும்னு தோணும். ஏன்னா வந்து நம்ம தூக்கத்துக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டா 7 மணிக்கெல்லாம் நம்மளுடைய மொபைலு, டிவி எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்கவுங்க அறைக்கு போய் கொஞ்சம் யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். ஏன்னா சாப்பிட்டுட்டு 1 ஹவருக்கு அப்புறம் 2 ஹவருக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு காயக்கல்பாவும் பண்ணிட்டு நம்ம படுத்துட்டு அப்படியே நீங்க இந்த பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே பிராணாயாமாஸ் பண்ணிக்கிட்டே கூட தூங்கிடலாம். 9 o'clock ஷார்ப் நீங்க தூங்கிட்டீங்கன்னா நீங்க 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜஸ்ட் தூங்குறதுனால இட் சப்போர்ட்ஸ் ஹெல்தி வெயிட் கெயின். நம்ம நிறைய சாப்பிடுறது இல்ல, வெயிட் கெயின் ஆகாம இருக்கும். இட் என்ஹான்சஸ் எனர்ஜி பேலன்ஸ். நிறைய எனர்ஜி கிடைக்குது. இட் ரெடியூசஸ் இன்ஃப்ளமேஷன், பூஸ்ட் இம்யூன் ஃபங்க்ஷன், பூஸ்ட் வேக்சின் ரெஸ்பான்ஸ். இட் எய்ட்ஸ் மசில் ரிகவரி. ஏன்னா கண்டினியூஸா நம்ம மசிலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் மசிலையும் ஆக்டிவேட் பண்ணலாம். அப்புறம் ரெடியூசஸ் மசில் ஃபெட்டிக் அண்ட் சப்போர்ட்ஸ் மசில் growth. நம்ம மசில் ஏன்னா வந்து இப்ப ஏஜ் ஆக சார்கோபீனியா அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. நம்ம மசில் வேஸ்டிங் நிறைய நடக்குது. அதனாலதான் நமக்கு வந்து எப்பவுமே மசில் ஆக்டிவிட்டி கொடுக்கணும். டே டைம்ல பூரா நம்ம வந்து எப்பவுமே கண்டினியூஸா எங்கேயும் ஒரு இடத்துல உட்காராம எந்திரிச்சு நடக்கிறோம். அதே நைட்ல தூங்கும் போது 8 hours நம்ம எல்லா சிஸ்டத்துக்கும் வந்து ரிலாக்ஸ் பண்றோம். இமேஜின் பண்ணுங்க, நம்ம ஹார்ட் கண்டினியூஸா வேலை செய்யுது. நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் நம்ம ஹார்ட் கண்டினியூஸா வேலை செய்யுது. ஒரு நிமிஷம் அந்த ஹார்ட் ரெஸ்ட் எடுத்துருச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. அந்த ஹார்ட் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தாலே நம்ம கதை முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கும் அவ்வளவுதான். கண்டினியூஸா குளுக்கோஸ் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிரெயினுக்கு. சோ இந்த பிரெயினும் கண்டினியூஸா வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. சோ ஆனா இந்த பிரெயின் வந்து மைண்ட வந்து கொஞ்சம் நம்ம சைலன்ஸ் பண்ணலாம். மைண்ட சைலன்ஸ் பண்ணோம்னா நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளட் சப்ளை, ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்குது. ஸோ தூங்கும் போது நம்மளுடைய ஹார்ட், கிட்னி, பிரெயின், லிவர் எல்லாத்துக்கும் வந்து நல்ல பிளட் சப்ளை பண்ணுது. ஸோ இவ்வளோ சிம்பிளான ஒரு தெரப்பியை நம்ம செய்யாம அந்த அந்த தூக்கத்தை எடுத்து வேற 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 வேலை செஞ்சு நம்மளுடைய ஹெல்த்தையே நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஒரே ஆங்ஷியஸா இருக்கிறோம். நல்லா தூங்கி எந்திரிக்கலைன்னா பாருங்க நமக்கு ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கும். நம்ம ஆங்ஷியஸா இருக்கும்போது என்ன பண்றோம்? ஏன் வருது ஆங்ஸைட்டி? நம்ம மீல்ஸை ஸ்கிப் பண்றோம். ப்ரோசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றோம். நம்ம ஊர்ல விளைஞ்ச காய்கறிகள், நம்ம அம்மா செஞ்சு கொடுத்த குழம்பு, ரசம், பொரியல் சாப்பிட்டாலே நமக்கு போதும். பட் ஆனா நான் டங்குன்னு ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். KFC ஆகட்டும், பிஸா ஆகட்டும், ஓகே ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிடலாம்.
அப்புறமேட்டு நம்ம அது இல்லாம நம்ம வந்து ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் நினைச்சுக்கிறாங்க. அவங்க வந்து அங்கதான் இன்பம், பேரின்பம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்ல போயிடுறாங்க. தண்ணி நிறைய குடிக்காதனால இருக்கும். ஒன்ஸ் இன் இயர் நீங்க வந்து மெடிக்கல் செக்அப் போங்க. கண்டிப்பா போங்க. கண்டினியூஸா கம்ப்யூட்டர், லேப்டாப்ன்னு உட்கார்ந்து இருக்காதீங்க. நல்லா தூங்குங்க. கூகுளிங் சிம்டம்ஸ் எல்லாம் விட்டுருங்க. நிறைய நம்ம ஏன் கூகுள் பண்ணி உலகத்துல அவ்வளவு இன்ஃபர்மேஷன் உழுந்து கிடக்குது. நம்ம ஏன் வேண்டாத விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம் இல்லைங்களா? இப்ப முந்தா நேத்து எலெக்ஷன்ல எல்லாரும் ஒரே ஸ்டிஃபா உட்கார்ந்து இருந்தாங்க. யாரு வின் பண்றாங்க, யாரு வின் பண்றாங்கன்ட்டு. ஓகே, ஒருத்தர் வின் ஆயிட்டாங்க. ஸோ வின் ஆனதும் விதாத்திரி மாஷி நம்ம சொல்றது அந்த லீடருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, அது வரைக்கும் டென்ஷன். ஏன்னா இது வந்து நம்ம கையில இல்ல. நம்ம ஒருத்தர் வின் பண்றதுன்னா எல்லாம் ஃபுல் கண்ட்ரிய பொறுத்து இருக்கு இல்லைங்களா? சோ யாரு வின் பண்றாங்களோ அவங்கள வந்து நாம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும். அப்புறம் ஃப்ரெஷ் ஏர் நமக்கு தேவைப்படுது. அப்புறம் டூ மச் சுகர், பரோட்டா, சுகர் இதெல்லாம் நிறைய. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காசும் நம்ம வந்து தேவையே இல்லை. இதை நம்ம வந்து கண்டிப்பா தரலாம். அடுத்தது ஃபைனான்சியல் தெரப்பி. இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபைனான்சியல் தெரப்பி. ஏன்னா வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் பிராண்டட் ஷூஸ், பிராண்டட் கார், பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டாதான் நம்ம பணக்காரன்ற ஒரு நினைப்பு இருக்கு. நான் எத்தனையோ பணக்காரங்களை மீட் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க மனசெலவுல ரொம்ப ஏழை. எத்தனையோ ஏழைங்களை மீட் பண்ணியிருக்கேன். மனசெலவுல அவ்வளோ பெரிய பணக்காரங்கள அவங்கள அவங்கள பார்த்தாலே நமக்கு, அச்சோ இவங்களால எப்படி இப்படி இருக்க முடியுது அப்படின்னு தோணும். காசு கொட்டி கிடக்குது. பட் ஆனா ரொம்ப ஏழையா பிஹேவ் பண்றாங்க. சோ பணம்ன்றது வந்து நம்பளுடைய நினைப்பு, நம்பளுடைய செயல்ல தான் இருக்கு. சோ நம்ம காசு இருக்கேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நம்ம ஹேபிட்ஸ், இந்த ஹேபிட்ஸ், அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் வச்சுக்காம, நம்ம சேவிங்ஸ்க்குன்னு 1% போடுங்க. நீங்க என்ன மாரியும் சேவ் பண்ணலாம். நீங்க வந்து கோல்டு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படியோ உங்க உங்க வசதிக்கு தகுந்த மாரி சேவ் பண்ணலாம். அதே மாரி 1% சேரிட்டியும் பண்ணலாம். ஏன்னா நம்ப எத்தனையோ பேத்துக்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருப்போம் இல்லைங்களா? ஸோ நம்ம காசு வந்து 1% சேரிட்டி பண்றதுல ரொம்ப நெறைய பேத்துக்கு அது வந்து ஹெல்ப் ஆகும். அதுக்குன்ட்டு சேரிட்டி கேட்கிறவங்களும் கூட அப்நார்மலா கேட்க தேவையில்ல. யார்கிட்ட இருக்கோ அவங்க குடுக்குறாங்க. அன்னெசெசரியா யார்கிட்டயும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம சேரிட்டி வாங்கணும்னு இல்ல. நம்ம அன்னெசெசரி ஹேபிட்டுக்கு போனா தான் நமக்கு எக்ஸ்ட்ரா காசெல்லாம் தேவைப்படுது. ஃபியூச்சர் பத்தி ரொம்ப கவலை தேவையில்ல. இன்னிலிருந்து ஏன்னா வந்து இப்ப வந்து நம்ப சந்நியாச ஸ்டேஜ்ல இருக்கும்போது, நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே நல்ல பழக்கத்துல வந்திருந்தா தான், இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா நம்பளால இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ப சம்பாதிக்கிற வயசு இல்ல இல்லைங்களா? சோ அப்போ அன்னையிலிருந்தே நம்ப இந்த அ அ அந்த தெரப்பிய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா, இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா இருந்திருப்போம். இன்னைக்கு கூட லேட் இல்ல. இன்னைக்கும் கூட நீங்க வந்து இத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைனான்சியல் தெரப்பிய வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஈஸ்டர்லின் பாரடாக்ஸ் அப்படின்ற ஒரு வந்து சயின்டிஸ்ட் வந்து அ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. வெல்த்துக்கும், வெல் பீயிங்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ட்டு. இப்ப பாருங்க நமக்கு காசு வர வர ஒரே சந்தோஷம் இல்லைங்களா? நம்ம பேங்க் அக்கவுண்ட்ட பார்க்கும்போது ஆகட்டும், இல்ல யாராச்சும் நம்ம காசு குடுக்கும்போது ஆகட்டும், இல்ல நம்ம மாசம் ஆனா சம்பளம் வாங்கும்போது ஆகட்டும், மனசுக்குள்ள அப்படியே இன்பம், பேரின்பம் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் சம்பாரிச்சு காசு வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த காசு வந்து ஒரு லெவலுக்கு வந்த பிறகு, அந்த காசுக்கும் ஹேப்பினஸ்க்கும் கனெக்ஷன் இல்ல. இனிஷியலா தான் வந்து காசுக்கும் ஹேப்பினஸ்க்கும் கனெக்ஷன். ஒரு லெவல் தாண்டுன பிறகு நமக்கு எவ்வளவுதான் காசு வந்தாலும், அந்த ஹேப்பினஸ் வராது. அப்படின்னா பாருங்களேன், பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் ஃபுல்லா ஹேப்பியா தானே இருக்கணும். 100% ஹேப்பியா தானே இருக்கணும். ஏழை பசங்கள்லாம் ஃபுல்லாவே சேடா தானே இருக்கணும். அப்படி இல்லையே! எத்தனையோ ஏழை பசங்க வந்து அவ்ளோ ஹேப்பியா இருக்காங்க. எத்தனையோ பணக்காரங்க வந்து அவ்ளோ சேடா இருக்காங்க. ஸோ காசுக்கும், ஹேப்பினஸ்ஸுக்கும் கனெக்ஷன் வந்து ஒரு லெவல் மட்டும் தான். ஸோ அதனால தி பிரின்சிபல் ரீசன் இஸ்
கான்ட்ரடிக்ஷன் இஸ் சோஷியல் கம்பேரிஷன். நம்ம வந்து ஐயோ அவங்ககிட்ட நிறைய காசு இருக்கே, என்கிட்ட காசு கம்மியா இருக்கே அப்படின்ற ஒரு கம்பேரிஷன் பண்ணும்போது தான் வருது. அதே மாதிரிதான் மாஸ்லோஸ் லாலையும் அப்படிதான். நம்ம வந்து இனிஷியலா பிசியலாஜிக்கல் நீட்ஸுக்கு வந்து நம்ம காசு தேவைப்படுது. நமக்கு வந்து வேண்டிய வீடு, துணிமணி போட்டுக்கிறதுக்கு, சாப்பிடுற சாப்பாட்டுக்கு, இனிஷியல் நீட்ஸ்க்கு கண்டிப்பா காசு. பசியா நம்ம இருக்கிறவங்களை போய் பாருங்க, அவங்களுக்கு காசு வேண்டியது சாப்பாடு வாங்கதான். நம்ம கிட்ட வசதி இருக்கு, சாப்பாட்டுக்கு ஒன்றும் கவலை இல்லைங்கும் போது சேஃப்டி. நம்ம வீடு சின்னதா வீடா இருந்தாலும் சேஃபா இருக்கலாம். இல்ல நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி பெரிய வீடா கூட கட்டிட்டு நம்ம அங்க சேஃபா இருக்கலாம். நம்ம குளூரு, வெயிலுன்னா நமக்கு தகுந்த சிம்பிள் காட்டன் ட்ரெஸ் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸும் போய் வாங்கி போட்டுக்கலாம். பட் ஆனா அது வந்து சேஃப்டி நீட்ஸ் அவ்வளவுதான் இல்லைங்களா? அடுத்தது நமக்கு இந்த பேசிக் எல்லாம் ஆனதும் நமக்கு வேண்டியது அன்பு, பிலாங்கிங். நமக்கு அன்பு காட்டணும், நாமளும் அடுத்தவங்களுக்கு அன்பு காட்டணும். சோ அங்கதான் வந்து ஹாப்பினஸ். அடுத்தது செல்ஃப் எஸ்டீம். நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, நமக்குன்னு ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்கு. இந்த விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்ததுதான் இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், இறைநிலை, செல்ஃப் ரியலைசேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி இது பக்கம்லாம் போகணும்னா நமக்கு இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம், பேசிக் நீட்ஸுக்கு நமக்கு கண்டிப்பா காசு தேவைப்படுது இல்லைங்களா? சோ காசு இருந்தாதான் இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாம் நம்ம பூர்த்தி பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அந்த லெவல் எல்லாம் நம்ம தாண்டின பிறகு வேற நிறைய பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம சிந்திச்சோம் இல்லைங்களா? அந்த விஷயத்துக்கு நாம கண்டிப்பா போக முடியும். இந்த பேசிக் நீட்ஸ்க்கு நம்ம செக்யூர் பண்ணிட்டோம்னா, அங்க இன்செக்யூர் இருந்துச்சுன்னா, ஐயோ இந்த இந்த துணியெல்லாம் நான் பத்துமா, இந்த வீடு பத்துமா, இந்த காசு பத்துமான்ற ஒரு கவலை இருந்தாலே நமக்கு வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன், ஆக்சுவலைசேஷனுக்கு வந்து பிரச்சனை. அந்த காலத்துல அப்படி இல்லை இல்லைங்களா? நம்ம சன்னியாச ஸ்டேஜ் ஆனதும் வீட்டை விட்டுட்டு போய் ஒரு ஒரு டப்பா எடுத்துக்கிட்டு போய் பிச்சை வாங்கி சாப்பிட்டு காட்டுலயோ ரோட்லயோ தூங்கி இருந்தா சன்னியாச ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. இந்த காலத்துல அப்படி இல்ல. நம்ம சன்னியாச ஸ்டேஜ்ல அந்த மாதிரி எல்லாம் காட்டுல எல்லாம் போய் இருக்க முடியாது. யார் வீட்லயும் போய் பிச்சையும் வாங்க முடியாது. அன்னைக்கு அந்த சாட்டர்டே ஃபெஸ்டிவல் வந்துச்சு பாருங்க. அந்த ஃபெஸ்டிவல்ல அரிசி போய் வீடு வீடா வாங்கிட்டு வந்து வெங்கடேஸ்வரத்துக்கு பூஜை பண்ணாங்க. அவங்க அப்பா சொல்றாங்க, என் பசங்க எல்லாம் போய் வீடு வீடா பிச்சை எடுக்க தேவையில்லைங்கிறாரு அவங்க அப்பா. சோ அந்த மாதிரி இல்ல, நம்ம வீட்டுல இருந்துகிட்டு நம்ம சாப்பாடு செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் இந்த மாதிரி நிறைய தெரபிஸ் நம்ம பார்த்தோம் பாருங்க. கிராட்டிடியூட் தெரப்பி, ஃபர்கிவ்னஸ் தெரப்பி, சைலன்ஸ் தெரப்பி, ஸ்லீப் தெரப்பி, ஐயோ எத்தனை தெரபிஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த மாதிரி தெரபிஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து செல்ஃப் ரியலைசேஷனுக்கு ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நமக்கு இன்னும் கடவுள் யாருன்னு தெரியல. வீட்டுல பார்த்தா வெங்கடாச்சலபதி கும்பிடுறாங்க, கணேசாவை கும்பிடுறாங்க, லலிதா மீன்ஸ் எல்லாத்துக்கும் கிளாஷ் இருக்கு. ஆனா வேதாத்ரி மகர்ஷி நமக்கு அற்புதமா வந்து டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் பத்தி நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் ஃபீல்டு, ஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கெல்லாம் போகும்போது நம்ம மனசனுடைய நிம்மதியே ஒரு ஒரு தனி, அதனுடைய சுகமே ஒரு தனி சுகம் இல்லைங்களா? இப்போ ரீசெண்டா என்னுடைய ப்ரொஃபஸர் அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் டீனாவும் இருந்தாங்க. டாக்டர் பிரபுன்ட்டு அவங்க வந்து 86 இயர்ஸ்ல அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட், ஃபர்ஸ்ட் எவர் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண டாக்டர் வேணுகோபால், அவரு வந்து 82 இயர்ஸ்ல வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல வந்து கார்டியாலஜிஸ்டா இருந்தவங்க. அவங்க 1000 கணக்குல, லட்சக்கணக்குல ஆபரேஷன்ஸ், 50,000 ஹார்ட் சர்ஜரிக்கு மேல பண்ணியிருக்காங்க. பட் அவங்களும் வந்து ஒரு நாள் இறந்துட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துல வந்தவங்க எல்லாருமே டெம்பரரியா நம்ம வந்தவங்க தான் இல்லைங்களா? இந்த சாலு மாறத திம்மக்கா பாருங்க, 113 இயர்ஸ் ஓல்டு, எல்லாம் செடி செடியா நெட்டுட்டே இருக்காங்க. எவ்வளவு செடி நெட்டுட்டே இருக்காங்க. சோ அப்போ நம்ம வயசுல பாருங்க, நம்ம வந்து 60வது பர்த்டே கல்யாணம் பண்ணிட்டோம், சஷ்டி பூர்த்தி, அங்கேயும் கல்யாணம் மாதிரி ஹோமம் பண்ணோம், ஆயுஷ் ஹோமம் பண்ணோம், லக்ஷ்மி பூஜை பண்ணோம், தன்வந்திரி பூஜை பண்ணோம், கணபதி பூஜை, மிருத்யுஞ்சயமா, கலசாபிஷேகா, ஆயுள் சாந்தி எல்லாம் பண்ணோம். ஸோ மெயினா வந்து பை த கிரேஸ் ஆஃப் டிவைன் குட் ஹெல்த், லாங் லைஃப், ப்ராஸ்பரிட்டி, விஸ்டம் அண்ட் பீஸ் எனக்கு வேணும்னு கொண்டாடினோம் இல்லைங்களா? அதே மாதிரி 70th இயர் பர்த்டேவும் கொண்டாடிட்டோம். பீம ரத்த சாந்தி அதையும் கொண்டாடிட்டோம். அடுத்தது சதாபிஷேகம்.
இப்ப நம்ம வேதாத்ரி மகர்ஷியோடைய டீம்ல பாத்தீங்கன்னா, டாக்டர் ரபீந்திரநாத், புரொஃபசர் சின்னசாமி, புரொஃபசர் லக்ஷ்மணன், டாக்டர் சொக்கலிங்கம், புரொஃபசர் ரங்கசுவாமி, டாக்டர் பக்தவச்சலம், இன்னும் நெறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போலாம். டைம் இல்லாததுனால இவ்வளவுதான் பேரு நான் சொல்றேன். இவங்கெல்லாம் 80 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனாலும் இன்னைக்கும் பாருங்க எவ்வளவு ஆக்டிவா ஆன்லைன்ல வந்து நேர்ல போயி இப்ப டாக்டர் சொக்கலிங்கம் துபாய்ல இருக்காங்க. அவரும் எவ்வளவு ஆபரேஷன்ஸ் பண்ணியிருக்காரு சென்னையில ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணும்போது. இன்னைக்கு பிரிவென்டிவ் ஹெல்த் வேதாத்திரியம் பிலாசபிஸ் எல்லாம் எல்லா ஊருக்கும் கொண்டுட்டு போகணும்ட்டு அபுதாபில துபாய்ல எல்லாம் அவரோட ஸ்பீச் நடந்துட்டு இருக்கு. டாக்டர் ரபீந்திரநாத் இன்னைக்கும் டெய்லி ஆன்லைன்ல 2 3 நிறைய எத்தனை பேசுறாங்க, எவ்வளவு பேத்துக்கு மோட்டிவேட் பண்றாங்க. டாக்டர் பக்த வச்சலம் பார்த்தோம். சின்னசுவாமி அவங்க ஐயா வந்து அவ்வளவு பெரிய நிலை கொடுத்து நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆலியார்ல போய் இவ்வளவு ஹாப்பியா நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம். சோ அந்த மாதிரி ஒருத்தருடைய லைஃபும் நமக்கு எக்ஸாம்பிள் தான் இல்லைங்களா? சோ 80 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே அவங்க 1000 ஃபுல் மூன்ஸ் அவங்க லைஃப்ல பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். அங்கதான் அவங்க ட்ரூ ஸ்பிரிச்சுவல் பார்த்து அவங்க லைஃப்ல என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க. சோ அவங்க கிட்ட நம்ம போய் பிளெஸிங்ஸ் வாங்குறது நமக்கு தான் புண்ணியம் இல்லைங்களா? அந்த மாதிரி பெரிய உங்களை போய் மீட் பண்ணி பிளெஸிங்ஸ் வாங்கும் போது நமக்கு எவ்வளவு புண்ணியம் பாருங்க. ஏன்னா அவங்க 3 4 ஜெனரேஷன்ஸ் பார்த்துட்டாங்க. சோ இந்த மாதிரி அதுலயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருந்த எகெயின் இன்னொரு கல்யாணம் மாதிரி அவங்க ஒரு லக் தான் இல்லைங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருந்து எல்லாம் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும்ட்டு நம்ம கடவுள் பூஜையும் பண்றோம். எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம ஒரு ரோல் மாடலாவும் நம்ம இருக்கிறோம். சோ அந்த மாதிரி அளவுக்கு வந்து நாம வந்து வரணும். சோ அடுத்தது வந்து மேனேஜிங் வில் அண்ட் அசெட்ஸ். 3/4 பிரச்சனை கோர்ட்ல இன்னைக்கு இருக்கிறதே வந்து இந்த வில் எழுதாததுனாலதான். ஏன்னா இது வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம்க்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்தியன் லாஸ் நம்ம வந்து குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறோமோ நம்ம சம்பாரிச்ச சொத்தை அவங்களுக்கு எழுதிட்டு மீதி சொத்தை நம்ம சேரிட்டி கொடுக்கறோமோ என்னமோ, ஏன்னா இதெல்லாம் நம்ம சம்பாரிச்ச சொத்து தான் இல்லைங்களா? சோ யாருக்கோ ஒருத்தருக்கு இருந்துட்டு போட்டுமே, யாரோ ஒருத்தர் அதை ஹெல்ப் பண்ணட்டுமே. சோ கவர்மெண்ட் கிளைம் பண்றாங்க 1.5 lakh crore வந்து சும்மா அன்கிளைம்டா இந்தியன் அக்கௌண்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அண்ணன் தங்கச்சி சண்டை, பங்காளி சண்டை இதெல்லாம் பார்த்தா இந்த வில் எழுதாததுனாலதான் இருக்கு. சோ அதை வந்து நம்ம எழுதி முடிச்சிட்டோம்னா அடுத்தது வந்து சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல கஷ்டம் எவ்வளவுதான் நம்ம நல்லது செஞ்சாலும் கஷ்டம் வந்துகிட்டே இருக்குங்கும் போது ஆன்சிஸ்ட்ரல் ஹீலிங் தெரப்பி அப்படின்னு பார்த்தோம். நம்ம ரிலேஷன்ஷிப்ல பாருங்க, ஒருத்தர் பாக்குறோம் நமக்கு அறியாமலே அவங்க தே ஹேட் அஸ், தே டோன்ட் லைக் அஸ். நம்ம இவ்வளவு நல்லவங்களா இருக்குமே, வை டோன்ட் தே லவ் அஸ்? லவ், ஹர்ட், ஆங்கர், ஜெல்லசி, கிரீட், இக்னோரன்ஸ், பொசசிவ்னஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு ரிலேஷன்ஷிப்ல இல்லைங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், பசங்கள் ஆகட்டும், சிப்லிங்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும். இதுக்கு தான் வந்து நம்ம பித்ருபக்ஷ ஆன்சிஸ்ட்ரல் பூஜாஸ். ஏன்னா நம்ம எங்க இருந்து வந்தோம், நம்மளுடைய ரூட் நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. சோ ஆன்சிஸ்ட்ரலுக்கு வந்து நம்ம டெய்லி வந்து தேங்க்யூ சொல்லணும். அவங்களுக்கு வந்து நம்ம அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அவங்க அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா எல்லாத்துக்கும் நம்ம வந்து தேங்க்யூ சொல்லணும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி மைண்ட் தெரப்பி போது மெடிடேஷன், இன்ட்ரோஸ்பெக்ஷன், எண்ணம், சொல், செயல் அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். சோல் தெரப்பிக்கும் வந்து நமக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷி வந்து சோல் பியூரிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம், எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? அதனால வந்து 10 ஸ்டெப்ஸ் ஆஃப் கர்மா தெரப்பி, கர்மா பியூரிஃபிகேஷன் அப்படின்றத வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அடுத்தது கிச்சன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். பார்மசி பாருங்க, அன்னைக்கு பார்த்தேன் வெண்டைக்காய் பார்த்தாலே 10 வெரைட்டிஸ் ஆஃப் வெண்டைக்காய் இருக்கு. கடவுளுடைய படைப்பு பாருங்க, ஒரு வெண்டைக்காய்லயும் ஒரு தெரப்பி இருக்கு. நாம வந்து வெண்டைக்காய்னாலே வேண்டான்னு சொல்லிடுறோம் நம்ம. ஆனா அந்த வெண்டைக்காய் நம்ம கிச்சன்ல இருக்கிற அஞ்சரை பெட்டி இதெல்லாம் பாவம் அம்மா பார்த்து பார்த்து நம்மள வளர்த்தாங்க. பட் ஆனா இன்னைக்கு நம்ம அம்மா ஃபுட்டையே நம்ம வந்து குறை சொல்றோம். சோ அம்மா எல்லாம் பார்த்து பார்த்து வெண்டைக்காய் வந்து வெட்டி வெட்டி வாங்கிட்டு வந்து நமக்கோசரம் அன்பையும் சேர்த்தி ஊத்தி நம்ம சமைக்கிறாங்க. அந்த ஃபுட்டுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோ அடுத்தது நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி பார்க்கும்போது அன்னைக்கு நான் வந்து எடப்பாடிக்கு நான் போயிருந்தேன் லாஸ்ட் டைம் இந்தியா வரும்போது. அங்க அவ்வளவு செழிப்பான ஒரு செடி கொடி, கோவில்,
அவங்க வந்து அக்ரிகல்ச்சர், ஹேண்ட்லூம் தான் அங்க மெயினா இருக்கு. பட் ஆனா அங்க வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அன்பா ஒருத்தருக்கு ஒருத்தரு கூப்ட்டு, கெஸ்ட் லெக்சர்ஸ் கூப்ட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சின்ன கிராமம். பட் ஆனா அங்க தான் வந்து அ நம்ம சீஃப் மினிஸ்டரே பொறந்தாரு. ஸோ அந்த மாரி இடத்துக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது நான் வந்து சேந்தமங்கலத்துல ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். 1000 பசங்க. ஆனா, நமக்கு அவங்க கேஜில இருந்தே வந்து வேதாத்ரி மகர்ஷியோட பிலாசபிஸ் தான் அந்த பசங்களுக்கு சொல்லி தராங்க. அந்த பசங்க எல்லாம் ஒரே எக்ஸ்க்ளூசிவா இருந்தாங்க. ஏன்னா, நான் வந்து ஸ்கூல் ஹெல்த் சர்வீசஸ்க்கு சிட்டி, துபாய் எல்லா இடத்துக்கும் நான் போறேன். பட் ஆனா, இந்த பசங்க வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பசங்களா இருந்தாங்க. ஸோ, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, மேப்பிங், மானிட்டரிங், அ agriculture solutions have come in various formats. Satellite imagery, sensors, agriculture machines, software solutions. இங்கேயும் வந்து ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சர்லயும் ரோபோட்ஸ், டெம்பரேச்சர் அண்ட் மாய்ஸ்சர் சென்சர்ஸ், ஏரியல் இமேஜஸ், ஜிபிஎஸ் டெக்னாலஜி எல்லாமே வந்து போச்சு அக்ரிகல்ச்சர்லயே. ஆனாலும் இயற்கை அக்ரிகல்ச்சருக்கு வந்து ரொம்ப வந்து இருக்கு. ஸோ நம்ப வந்து நம்ம வாழ்க்கைய நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, நம்ப வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல விசிட் பண்ணணும், ஓல்ட் ஏஜ் ஹோம பார்க்கணும், ஜெயில்ல போணும், கிரிமட்டோரியம் பார்க்கணும். ஏன்னா, உங்க வாழ்க்கைய சிசில் பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ இப்படி நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்குது. நம்ப அத ஃபாலோ பண்ணிக்கிட்டு, நம்ம லைஃப்ப வந்து சிம்பிளா, ஹேப்பியா, பீஸ்ஃபுல்லா நம்ப வந்து லீட் பண்ணலாம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இவ்ளோ பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இவ்ளோ அற்புதமான ஒரு சான்ஸ் எனக்கு குடுத்து உங்க கூட சிந்திக்க இருந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலனை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முதல் அன்பராக சந்திரம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி வனஜாம்மா. வாழ்க வளமுடன். டாக்டர் மேடம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை உரை. நீங்க வந்து அதுலயும் ஒரு குழந்தை பருவத்தில இருந்து கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து ஆரம்பிச்சு கிரகஸ்தர் வரைக்கும் பல்வேறு நிலைகள்ல நம்மளோட வேதாத்திரியத்தை பத்தி ரொம்ப அற்புதமா தொடரா சொல்லிட்டீங்க. உங்களோட அந்த தெரப்பிஸ் எல்லாமே வனஜாமா அழகா தொகுத்து சொன்னாங்க. அதோட இன்னொரு தெரப்பி நான் வந்து சேர்க்க விரும்புறேன், சத்சங்க தெரப்பி. அதுல வந்து நீங்க தான் மாஸ்டர். சத்சங்கங்கள் அழிச்சு எங்களுக்கு நல்ல ஒரு வேதாத்திரியத்தை கருத்துக்களை கொண்டு வரதுக்கு நீங்க ரொம்ப பாடுபடுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அற்புதமான உரையுமா. நன்றி. எல்லாருக்கும் இந்த உரையை பகிர்ந்துக்கணும். வாழ்க வளமுடன். உங்கள் அருள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வனஜாமா வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா. அம்மா நீங்க ஐயா கிட்ட அம்மா கிட்ட பேசலாமா? வணக்கம்மா. வாழ்க வளமுடன். டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சந்திரம்மா சொல்லுவாங்க ஜார்ஜா பைங்கிழி உங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்க ஸ்பீச்ல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணது உங்க ஃபேமிலி போட்டோ எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன்மா. அம்மா சொல்லிலே சுருக்கமா கேட்க சொன்னாங்க. என்னுடைய சின்ன கருத்தை மட்டும் சொல்றேம்மா. ஆமா, இப்ப நான் கூடமா என்னோட வாழ்க்கையினுடைய சுழற்சியில ஒரு 50, 56, 58 வயசுல 50 வயசுல என்னுடைய குழந்தைங்கலாம் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா 58 வயசுல தான் வேதாத்திரியத்துக்குள்ள வரவர் ஒரு போராட்டமா இருக்கும். இன்னமே நம்ம போதும், ரொம்ப கஷ்டப்பட்டோம், வாழ்ந்தது போதும், இன்னமே நம்ம கடவுள் இப்பவாது இறைநிலை அடையணும். அப்ப நல்லாவே ஒரு மாதிரி இறந்து அப்படியே வேண்டும் ஆண்டவர்கிட்ட, பொதுப்பா இனிமே போயிடணும், ஒருத்தரையும் சிரமப்படக்கூடாது. ஆனா இந்த தெளிவு வந்து வேதாத்திரியத்துக்கு வந்து கூட அப்படி மாறணும்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதுக்கு பிறகு ஆடியார் போய் ஆசிரியர்களுடைய பேச்சு கேட்டு இந்த ஜூம் கொரோனா வந்து இந்த ஜூம் வந்த பிறகு இந்த வயசு பெருசே இல்லை, நம்ம சுயநலமா வாழ்ந்திருக்கோம். உங்களுடைய தொண்டெல்லாம் நினைச்சு பாருங்க உங்க பதவிக்கு அப்படிங்கல இன்னும் கொஞ்சம் நம்மளால முடிஞ்சத நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை பகிரணுங்கிற எண்ணங்கள் தூண்டுனது இந்த ஜூம் நிகழ்ச்சியும் உங்களை மாதிரி ஆசிரியர்களுடைய பேச்சும் தான். அதுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். இன்னொன்னு சொல்றேன். இந்த நேற்று மதுரை அறிவு திருக்கோயில் போயிருந்தேன். அங்க ஸ்பீச் ஒருத்தர் ஐயா கொடுத்தாங்க.
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பணத்தை பத்தி பேசுனீங்கல்ல, அந்த பணம் ஒரு பெரிதல்லைங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தாங்க. இந்தியாவுல ஜனாதிபதியில இருந்து இப்ப இருக்க கீழ ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து கிடக்குற வரைக்கும் எல்லாரும் கடன்ல தான் இருக்கோம். யாரும் பெரிசா இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கருணாநிதி காலத்துல உலக கடன்ல நம்ம வந்து தலைக்கு ரூ. 4 இருக்குன்னு அறிவிச்சாரு. அதுக்கடுத்து ஜெயலலிதா அம்மா 6 இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப நமக்கு இப்ப நமக்கு எவ்வளவு இருக்குன்னே தெரியல. அந்த நிலையில நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது ரொம்ப உங்கள்ட்ட ஒண்ணே ஒண்ணுமா. இன்னொன்னு நீங்க சொன்னதுல நான் ரொம்ப இன்னைக்கு எடுத்துக்கிட்டது, குடும்ப அன்பர்கள்ட்ட நம்ம சில விஷயங்களை கேட்டு நம்ம அதை வேணும், இவங்களுக்கு உரிமை இருக்கு, இவங்களுக்கு கடமை இருக்குங்களா, அவங்களுக்கு நமக்கு சின்ன வேறுபாடு, கருத்து வேறுபாடு வருதுமா. நீ வேண்டாம், நீனும் நண்பராவே இரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு டேக்கிள் பண்றோம். இத பத்தி நீங்க என்னமா நினைக்கிறீங்க? அந்த சின்ன கருத்தை மட்டும் சொல்றேன். வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா. ஏன்னா வந்து பாருங்களேன், நம்ம வேதாத்ரி மகர்ஷி வந்து நம்ம வாழணும்ன்ற ஆசை கொடுக்குது. நம்ம எவ்வளவு வயசானாலும் ஐயோ கடவுளே என்ன எடுத்துட்டு போயிடுன்னு இல்ல. என்னைக்கா இருந்தாலும் இப்ப நாளைக்கே நான் இல்லைன்னாலும் ஹாப்பி இல்லைங்களா? அதே டைம்ல இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாலும் ஓகே, நெக்ஸ்ட் மந்த்தும் இன்னொரு ஸ்பீச் இருக்கு, அதையும் கொடுத்துட்டு போனாலும் ஓகே இல்லைங்களா? சோ அந்த மாதிரி அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆயிடுறோம் லைஃப். சோ எவ்வளவு அளவுக்கு நம்ம லைஃப ப்ரிப்பேர் பண்றாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஹாப்பியா வாழணும், அவ்வளவுதான். நாளைக்கு பத்தின சிந்தனையே நமக்கு வந்து இல்ல. சோ அப்போ நாம வந்து ஒண்டியாவும் வளர்ந்துட முடியாது. நம்ம கூட 4 பேர் தேவைப்படுது. சோ இன்னைக்கு அம்மா சொன்னாங்களே, சந்திராம்மா சொன்னாங்களே, சத்சங்க தெரப்பி, ஏன்னா குரூப் தெரப்பி இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒண்டியா நம்ம இருக்கிற பதில இப்ப வந்து இந்த மாதிரி நேர்ல போய் அந்த மாதிரிதான் வந்து நான் இந்தியா வரும்போதெல்லாம் ஒரு பிளேஸுக்கு போய் இப்ப லாஸ்ட் டைம் பார்த்தேன், எடப்பாடி சேர்ந்தமங்கல போன ரொம்ப சந்தோஷம். எப்போ நம்ம ஆன்லைன்லயே பாத்துட்டு இருக்கோம். சோ அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா நான் மதுரை கண்டிப்பா நான் வரேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சோ அந்த மாதிரி நம்ம வந்து நேர்ல பாத்துக்கும் போது வந்து அந்த எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் எல்லாமே டிஃபரெண்ட் அது. சோ அந்த மாதிரி நிறைய, ஆனா சில பேத்துக்கு நம்மள பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருக்குமே, ஏன் இவங்களை பார்த்தா நம்மள பார்த்தா பிடிக்க மாட்டேங்குதுன்ற கேள்விக்கு வந்து எங்கேயுமே பதில் இல்ல. நம்ம வந்து கர்மா தெரப்பிய மட்டும்தான் நம்ம நினைச்சுக்கணும். ஏதோ ஜென்மத்துல ஏதோ இருக்கு. சோ அவங்கள பார்த்துட்டு வாழ்க வளமுடன். I love you so much. Please forgive me if I have done any mistakes knowingly or unknowingly. தெரியல, நமக்கு தெரியல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம்னு நமக்கு தெரியல இல்லைங்களா? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செஞ்ச மிஸ்டேக்கே நான் ஃபர்கிவ் பண்ணிடு. ஐம் ரியலி சோ சாரி அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அவங்க அப்படி ட்ரீட் பண்றாங்கன்னா இட் வில் ஆட் ஆன் டு தேர் கர்மாஸ். அவங்க கர்மாஸ்க்கு ஆட் ஆகுது. நம்ம அதை எடுத்து சொன்னா அது பை சான்ஸ் நம்ம கீழே விழுந்துட்டா கூட சிரிப்பாங்க. என் கர்மாவை பத்தி எல்லாம் எவ்வளவு பேசினா பாருப்பா அவ்வளவு கீழே விழுந்துட்டா அப்படிப்பாங்க. சோ அதனால யார்கிட்டயும் நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றது வேஸ்ட். அது அவங்களா புரிஞ்சுக்கிட்டாதான் அது முடியும். யாருக்கும் போய் நம்ம புரிய வைக்க முடியாது. ஒரு டைம் வரும், அவங்கவுங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க இந்த ஜென்மத்துல புரிஞ்சாலும் புரிஞ்சுக்குவாங்க, அடுத்த ஜென்மத்துல வேணாலும் புரிஞ்சுக்குவாங்க. அது அவங்களுடைய இது. சோ நம்ம இத புரிஞ்சுக்கிட்டு நம்ம சைலன்ஸுக்கு முடிஞ்ச அளவு சைலன்ஸுக்கு போய்க்கிறது பெட்டர் இல்லைங்களா? நன்றிமா, ரொம்ப சிறப்புமா. நிறைய பேர் கை தூக்கி இருக்காங்க. வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றிமா. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ருக்மணி அம்மா, நீங்க ருக்மணி பாய் அம்மா, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். ருக்மணி பாய் அம்மா, நீங்க ஒரு வாட்டி மைக்கை டச் பண்ணிட்டு பேசுங்கம்மா அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன். சரி அம்மா அப்புறம் பேசட்டா? மாணிக்க வாசகம் ஐயா, நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புமா. ரொம்ப நிறைய தெரப்பி நல்லா போட்டீங்க. பவர் பாயிண்ட் ஸ்லைட்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப இது ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஸ்லீப் தெரப்பியும் சைலண்ட் தெரப்பின்னு ரொம்ப பிடிச்சதுமா. ஒரு அற்புதமான, ஏன்னா ரொம்ப ஃப்ரீயாவும் கிடைக்குது, நமக்கு இவ்வளவு பெனிஃபிட் அதுல இருக்குங்கிறது தெரியுது. பட் நீங்க இன்னும் சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் அதுல ஒரு ஈடுபாடு வந்ததுமா. ரொம்ப நல்லா இருந்ததுமா. சிறப்பான இது. நம்ம பாதி நேரம் பேசாம இருந்தாலே நிறைய பிரச்சனைல இருந்து நம்ம இதாயிருவோம் இருக்கு. அது வந்து
நம்ம போய் எல்லாத்துலயும் கருத்து சொல்லணும்னு போயிடுறது தான் நிறைய ப்ராப்ளத்துல வந்து விட்டுருது. அப்புறம் Correct. ஸ்லீப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணுங்கிறதும் ரொம்ப இதா இருந்தது. அந்த ஸ்லைடு கொஞ்சம் திருப்பி நீங்க இது பண்ண முடியுமாம்மா? அது என்ன இல்ல இப்ப இது டிஸ்பிளே பண்ண யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. இந்த இந்த அப்படிங்க? வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. சோ நீங்க சரி சரி. அங்க பாத்துக்கலாம். நம்ம ஸ்கை யோகா அந்த சேனல்ல ம், அப்லோட் ம், ம். பண்ணிடுவோம். சரிம்மா. அப்போ நீங்க அந்த இன்னும் நிறைய பேத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணல. ஏன்னா லைக், ஷேர் பண்ணி அண்ட் ஃபார்வர்ட் வந்து நிறைய பேத்துக்கு பெனிஃபிட் வருது இல்லைங்களா? கரெக்ட் கரெக்ட்மா. ரொம்ப நல்ல இது. அந்த அந்த இது எல்லாமே நல்ல எஃபோர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க. சிறப்புமா, வாழ்த்துக்கள். உங்களுடைய தொண்டு மென்மேலும் உயர எல்லாம் வல்ல இறையும் குருவும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக சாந்தி தியாகராஜன் அம்மா, நீங்க ஐயா அம்மா கிட்ட பேசலாம். சாந்தி தியாகராஜன் அம்மா, மைக் ஒரு வாட்டி டச் பண்ணுங்கம்மா, அம்மா கிட்ட பேசலாம். அம்மா பேசுங்கம்மா. உங்க வாய்ஸ் கேட்கலங்கம்மா. சாந்தி தியாகராஜன் அம்மா, நீங்க மியூட் பண்ணிட்டீங்க திருப்பி. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக நிவிபவி அம்மா. அம்மா சாந்தி அம்மா அப்புறம் பேசட்டும். நிவிபவி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் நிவி பவி அம்மா. வாழ்க வளமுடன். எல்லாருமே மியூட் போட்டு ஆமா, போயிடுறாங்க. ஏன் சவுண்ட் வர மாட்டேங்குது? சாந்தி அம்மா, நிவி பவி அம்மா மியூட் போட்டுட்டீங்க, சவுண்ட் வர மாட்டேங்குது. மியூட் எடுத்தீங்கன்னா மியூட் போட்டுட்டீங்க. நிவி பவி அம்மா தெரியல ஏதோ சரி. சரி, அடுத்தது போங்களேன். உண்மையான அம்மா ட்ரை பண்ணலாம். உண்மையாலம்மா அம்மா கிட்ட நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சவுண்ட் கேக்குது இப்ப. அம்மா உரை மிகவும் சிறப்பா இருந்துச்சுமா. இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட பாயிண்ட் என்னன்னா, அம்மா மேரேஜ் பண்ணும்போது இந்த காலத்து பசங்க வந்து தனியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்க 2 பேரண்ட்ஸும் அவங்கள கைவிட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து ஹோப்லெஸ்ஸா இருக்காங்க. அவங்க ரொம்ப அது வந்து லைஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுது. பட் ஆனா அந்த காலத்து இதுபடி பார்த்தா அவங்க வந்து இவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு அவங்க தாங்கி பிடிச்சாங்கன்னா அவங்க லைஃப் வந்து கர்மாப்படி இருந்தபோது நல்ல பாசிட்டிவா கொண்டு வந்துடுறாங்க. ஃபேமிலி லைஃப் பாசிட்டிவா கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னது நல்ல சிறப்பா இருந்துச்சுமா. அதுக்கப்புறம் நீங்க வந்து லைஃப வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது சொன்னீங்களேம்மா, ஹோமேஜ், அப்புறம் ஜெயில், அப்புறம் 4 இது சொன்னீங்கம்மா. அதெல்லாம் போய் பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஹவு பிளஸ்ட் வி ஆர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாய்ப்பு நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக மகேஸ்வரி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஊற்றெடுத்த அறிவு மாதிரி உங்களோட சொற்பொழிவு ரொம்ப அழகா இருந்ததுமா. கேட்க கேட்க அப்படியே டைம் போனதே தெரியல. அது மாதிரி இன்னும் முடிஞ்சிருமான்ற ஃபீலிங்லயே இருந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு வேகமாவும் நீங்க கரெக்டாவும் சொல்லிக்கிட்டே வந்தீங்க. ஆமா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க ஸ்லீப் தெரப்பின்னு சொன்னோன்னே எனக்கு அந்த டவுட் வந்தது. ஆக்சுவலி நான் வந்து என் குழந்தைய ஏர்லி மார்னிங் எழுப்பி வச்சுதான் பழக்கினேன் இப்ப வரைக்கும். அவன் வந்து 13 இயர்ஸ், இப்ப 7th படிக்கிறான். ஆனா இப்ப என்ன சொல்றான் அந்த குழந்தை வந்து, எனக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சா நான் டயர்டா ஃபீல் பண்றேன், நைட் என்ன எவ்வளவு நேரம் வேணாலும் விடுமா, எனக்கு படிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. 12 மணி வரைக்கும், நேத்து கூட 12 மணி வரைக்கும் நான் படிச்சுட்டு நான் வந்து படுத்தேன், காலையில 6:30க்கு என்னால எழுந்துக்க முடியுதுங்கிறான். என்னால இதை அக்செப்டே பண்ண முடியல மேடம். ஏன்னா நான் வந்து அவனுக்கு அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணுங்கிறதே பழக்கிறேன். ஏன்னா அதான் ஹெல்த்துக்கு நல்லதுப்பா அப்படின்ற ஒரு மைண்ட்லயே இருக்கேன். இது எப்படி டீல் பண்ணலாம் மேடம்? ஆமா, ரியலாவே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான் இல்லைங்களா? ஏன்னா வந்து நம்ம வந்து ஈஸ்டர்ன் பிலாசபி, வெஸ்டர்ன் பிலாசபின்னு 2 வந்து போச்சு இல்லைங்களா? ஸோ அதனால எல்லாத்துலயுமே ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான். அதனாலதான் என்ன தப்பு அப்படின்றாங்க. ரொம்ப ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் பாவம் பொண்ணு வந்து 6:30க்கெல்லாம் எந்திரிச்சுக்குது இல்லைங்களா? அதுவே பெட்டர். சில பசங்க எல்லாம் 8 மணி 9 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இப்ப படிக்குது 12 o'clock, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்லுங்க. அர்லி மார்னிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர்ன்ற மாதிரி சொல்லுங்க. அதுக்கு மேல அவர் நல்லா படிக்க முடியுதுங்கும் போது நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணோம்னா அது வேற மாதிரி போயிடும்.
படிக்குதுன்னா இட்ஸ் ஓகே. அதை விட்டுட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாதான் நம்ம வந்து கொஞ்சம் அது பதிலு தூங்கலாமே அப்படின்னு சொல்லலாம். படிக்குதுன்னா கொஞ்சம் எட்டி பார்த்துக்கங்க. ஏன்னா சின்ன பொண்ணு இல்லைங்களா, அதுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கற வேண்டிய வயசு. கொஞ்சம் எட்டி பாருங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுவே மாத்திக்கும். கொஞ்சம் மெச்சூரிட்டி வர வர மாத்திக்கும். ஓகேங்கம்மா. அவன் சின்சியர் தான் மேம். ஆனா பையன் சின்சியர் தான். ஆனா அந்த ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வந்த டைம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் படிக்க உட்காரும் போது நல்லா அவனே நம்ம பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது, படிக்கிறான். எனக்கு என்னன்னா அந்த நைட்டை மாத்தி காலையில கொண்டு வர முடியுமா? அந்த குழந்தைய மாத்தலாமா வேண்டாமா? இல்ல நீங்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா வந்து காலையில அர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி நிறைய நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அர்லி மார்னிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பட் நிறைய இடத்துல அது முடியல. பசங்க வந்து நைட்டு நல்லா ஆக்டிவா இருக்காங்க, அர்லி மார்னிங் கொஞ்சம் தூங்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம அந்த கான்செப்ட் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாம மொல்லமா திருத்தலாம். அதை விட்டுறவும் தேவையில்லை. நீங்க சொல்லிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு அவன் ஏஜ் வரும்போது அவரே நினைச்சு பாப்பாரு, ஓ அம்மா சொன்னாங்க காலையில எந்திரிக்கணும் அப்படின்றது நினைச்சு பாப்பாங்க அவங்க. இப்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் திருத்தாதீங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். நன்றி மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்ததாக சாந்தி தியாகராஜன் அம்மா, நீங்க ஒரு வாட்டி பேசிட்டீங்களா அம்மா கிட்ட? அம்மா வாழ்க வளமுடன். சாந்திமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எடப்பாடி வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. சவுதியில இப்ப சவுதியில இருக்கீங்க? ஒவ்வொரு சவுதியில தாங்கம்மா இருக்கேன். கமிங் ஃப்ரைடே வந்துருவோம், ஊருக்கு வந்துருவோம். உங்களை தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த ஊர்ல. அதான் வந்து நேர்ல வந்தாலே வைப்ரேஷன்ஸ் தனி இல்ல, நேர்ல வந்தாலே வைப்ரேஷன்ஸ் தனி இல்லைங்களா. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல பார்த்து பேசும்போது அந்த குரூப் தெரப்பில நேர்ல பார்த்து பேசும்போது நல்ல வைப்ரேஷன். ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. எல்லாமே லைஃப்ல வந்து அப்படியே பயன்படுத்துற மாதிரியே இருக்கு. இதுல எதுவுமே எனக்கு வந்து எதை ஃபாலோ பண்றதுன்னு இல்லை. அப்படியே நீங்க சொன்னதை அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணா எல்லாத்துக்கும் நம்மளும் ஹாப்பியா இருக்க முடியும், மத்தவங்களுக்கும் கொடுக்க முடியுங்கிறத எனக்கு புரிஞ்சதுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. கரெக்ட் கரெக்ட். ரொம்ப ஹாப்பி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்ததா நிவி பவியம்மா, அம்மா கிட்ட பேசுறீங்களா? வாழ்க வளமுடன் நாகராணி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் நிவி பவியம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் டாக்டர் தவமணி அம்மா. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு மேல்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். மிகவும் அருமையான சிந்தனை அம்மா. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைத்து துறைகளிலும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நிவி பவியம்மா. அடுத்த ஜெயக்குமாரி அம்மா, நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. அம்மா ஜெயக்குமாரி அம்மா, மைக்க ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைவாணி அம்மா, நீங்க அம்மா கிட்ட. சரி, நீங்க பேசுங்கம்மா. கலைவாணி அம்மா அப்புறம் பேசட்டும். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான விளக்கம் அம்மா. அதாவது எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும், கோடி கோடியா பணம் இருந்தாலும் நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை, நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை இல்லை. ஆனா அதே ஏழை மக்கள், வறுமையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க மன நிம்மதியா மன நிறைவா வாழ்றாங்கன்றத ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. எல்லாத்துக்குமே காரணம் மனம்தான் இல்லைங்களா. மனம் வந்து பக்குவப்பட்டால் நம்ம எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா எல்லா விதத்திலயுமே நல்லா இருப்போம்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. நானு இப்ப கூட வேலையா இருந்தேன், இப்பதான் வீட்டுக்கு வந்தோடனே சரி ஆண்ட்ரைஸ் பண்ணலாம். கேட்டுட்டே கடையில தான் இருந்தேன், கேட்டுட்டே அப்படியே வந்துட்டு ஆண்ட்ரைஸ் பண்ணி உங்களை வாழ்த்தலாம். ரொம்ப சிறப்பா இருந்தது. யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கீங்கம்மா. ரொம்ப சிறப்புமா. உங்களுடைய சிந்தனை அனைத்துமே ரொம்ப சிறப்பு. நான் ஒவ்வொரு டைமும் பேசணும்னு நினைப்பேன், நிறைய பேர் ஆண்ட்ரைஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால என்னால பேச முடியறது இல்லை.
வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். கேள்வி எதுவும் இல்லம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அம்மா வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைவாணி அம்மா கிட்ட பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஆமா, ரொம்ப அருமையா இருந்ததுமா. அம்மா நான் சொல்ல வேண்டிய கருத்தை முன்னாடி அம்மாவே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எல்லாமே தத்துவம் அருமையா இருந்ததுமா. எனக்கு ஒரு கேள்விமா. அதாவது 42 ஆகுதுமா ஏஜ். இதுக்கு முன்னாடி ஹேனுவல் ஹெல்த் செக்அப் எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கும்போது நம்ம எதுவுமே இல்லை அப்படின்னும் போது சம்திங் 40 கிராஸ் ஆகும்போது ஒவ்வொன்னு வர ஆரம்பிக்குது. சோ பாத்தீங்கன்னா அதே ஃபுட்டு, அதே ஹேபிட், அதே லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கும்போது இது என்ன ரீசன்மா? ஏஜ் ஒரு காரணமா? பிபி பிளஸ் ஃபேட்டி லிவர் இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் சொல்லிட்டு இருக்காங்கம்மா. இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியில வர்றது எப்படிம்மா? அதுதான்மா என்னுடைய கேள்வி. கரெக்ட். இப்ப சயின்டிபிக்கா பார்க்கும்போது நம்மளுடைய பாடி சேஞ்சஸ் வந்து 40 இயர்ஸ்ல அடுத்தது 60 இயர்ஸ்ல கொஞ்சம் டிராஸ்டிக்கா ஏஜிங் நடக்கும். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல அந்த ஏஜிங் நடக்கும். சோ அந்த ஏஜிங் நடக்கும்போது நம்ம பாடியில சில சேஞ்சஸ் நடக்குது இல்லைங்களா? இப்ப 40ங்கும் போது 40 to 50ல மெனோபாஸ், பாய்ஸுக்கும் ஆகட்டும் கேர்ள்ஸ்க்கு ஆகட்டும் மெனோபாஸ் அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய நடக்குது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இவ்வளவு நாளா கரெக்டா ஃபுட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தோம்னா அந்த சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்ப நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். இப்போ ஆஸ்டியோபோரோசிஸ்னா நம்ம கால்சியம் எடுத்துக்கலாம், விட்டமின் டி எடுத்துக்கலாம், பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதனாலதான் வந்து 40 ஆகும்போது ஒரு வாட்டி டாக்டர் செக்அப், ஜெனரல் செக்அப் போங்க. இப்ப ஃபேட்டி லிவர் இருக்குதுன்னா நெக்லெக்ட் பண்ணாதீங்க. இம்மிடியட்டா வந்து நம்ம ஆயில் சம்பந்தப்பட்ட எல்லா நல்ல பஜ்ஜி போண்டா நிறைய சாப்பிடணும்னு தோணும் இல்லைங்களா? இந்த வயசுல நம்ம நிறைய சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா இவ்வளவு நாள நம்ம பிஸியா இருந்துட்டோம். இப்ப நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, ஃபுட் செய்யறதுக்கும் டைம் இருக்கு, நல்லா சாப்பிடணும்னு தோணும். சோ அப்போ கொஞ்சம் அந்த மாதிரி ஆயிலி ஃபுட்டு, ஃபேட்டி ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். அப்புறம் நம்ம வந்து மைண்ட் தெரப்பிக்கு தான் இன்னைக்கு சொன்ன அத்தனை தெரப்பியும் நம்ம அது பண்ணிட்டு பேசிக்கா ஒரு செக்அப் பண்ணிக்கணும். பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாடிஃபிகேஷன் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா மனசுக்குள்ள ஹாப்பியா, ஓ தேங்க் காட் எனக்கு எதுவும் இல்லை டாக்டர், நான் நல்லா இருக்கேன், எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு நம்ம இன்னைக்கு பேசணும் பாருங்க எல்லா தெரப்பீஸ். அதை இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவா நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேம்மா. அப்ப பிபி அந்த டேப்லெட் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கும்போது அது ஒரு மனசுக்கு ஒரு ஃபீலிங் ஆகுதுமா, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்குமா. வேற ஒரு ஏன்னா கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஓகே பிபி வந்துடுச்சு, மாத்திரை எடுத்துக்கிறீங்க, இட்ஸ் ஓகே. இப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த மாத்திரை பாட்டுக்கு மாத்திரை போகட்டும். ஏன்னா அதை நிறுத்திட்டோம்னா பிபி அகெயின் இன்க்ரீஸ் ஆகுது. அது பாட்டுக்கு அந்த பக்கம். ஏன்னா மெடிக்கல் தெரப்பி அது பாட்டுக்கு அது போகட்டும். இந்த பக்கம் நீங்க இதெல்லாம் செய்யும் போது சில சமயத்துல டாக்டருக்கே ஆச்சரியம் ஆகும். அது எப்படி சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம கொடுக்குற மருந்து நல்ல கியூர் ஆகுது, சில பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் ஏன் கியூர் ஆகலன்னு எங்களுக்கே ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க இந்த மாதிரி அலீட் தெரப்பி எல்லாம் செய்யும் போது கியூர் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஹோலிஸ்டிக் அப்ரோச் இல்லைங்களா? எப்பவுமே ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருக்கணும் நம்ம லைஃப்ல. ஓகேம்மா. ரொம்ப தேங்க்யூமா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நேசமலரம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா நான் டென்மார்க்ல இருந்து நேசமலர் பேசுறேன் அம்மா. மிக மிக ஒரு அற்புதமான சிந்தனை. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். நான் நீங்க அந்த தெரப்பிகளை பற்றி சொல்லும் பொழுது அதான் அந்த நீங்கள் பல தெரப்பிகளை சொன்னீங்கள். அதுல அந்த அங்கப்பிரதட்சணம், நாங்கள் அந்த பூமி தாயில நின்று அந்த உருளுறாங்கள் இல்லை, அந்த நிறைய நல்லதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது இப்ப வெளிநாடுகள்ல கூட அந்த லாக் ரோல் சொல்லி உடம்ப இந்த தரையில போட்டு உருள்றது அப்படியான தெரப்பி நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வசதி உள்ளவங்க அதுல மணல் தரையில உருளும் பொழுது அதுக்கு நிறைய பலன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லாதவங்க வீட்டுல கூட அதை செய்யும் பொழுது எங்களுடைய அந்த என்னன்னு சொல்றாங்க, அந்த பதிவுகள் எல்லாம் அது நல்லா கழியுதுன்னு சொல்லி இருக்கிறாங்களாம்மா. பின்ன எனக்கு தெரியும், நான் கூட அது செய்யறேன். நான் எங்க மகரிஷி இந்த பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கேன், இது கூட செய்யறேன் நான். அதுல அதை நாங்கள் இரண்டாவது அதுல உருளும் பொழுது எங்களுக்கு கூட அது அந்த பூமி தாய் எங்கள்ட உடல உள்ள கழிவுகளை ஈர்த்து தள்ளுற மாதிரி தான் இருக்குது. அதை சொல்லுவோம் மட்டும் தான் எடுத்தேன் நான் அம்மா. மற்றவங்களுக்கு நன்றி
அந்த தொண்டு மென்மேலும் தொடர உன நெடுகவும் போல மிகவும் அற்புதமா இருந்தது அம்மா. நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பஞ்சபூத தெரபிஸ்ல வந்து இதுவும் ஒன் ஆஃப் த தெரப்பி இல்லைங்களா? நம்ம டைரக்டா அர்த் மேல இப்ப நிலத்துல தான் அப்பெல்லாம் படுத்து தூங்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம அர்த்த டச் பண்றதே இல்லை. அதனாலதான் நம்ம வந்து வாக்கிங் போகும்போது காலில் செருப்பை எடுத்துட்டு அர்த்துல, ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரு, அப்போ அர்த்த தொடறதுக்கே சான்ஸ் இல்லை. அதனால்தான் அர்த்த தெரப்பியில வந்து நம்ம இந்த மாதிரி அங்க பிரதர்ஷனம் ஃபுல் பாடியும் போட்டு உருளுறோம், இல்ல கால் ஃபுட் மட்டும் வச்சு வெறும் கால்ல நடக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப நேச்சுரல் தெரப்பி. சூப்பர் அம்மா இதை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. வாழ்க்கை வளமுடன். நன்றி நன்றி நேசமலர் அம்மா. அம்மா வந்து டென்மார்க் மன்றம்மா. சூப்பர். டென்மார்க்ல இருந்து, ஏன்னா சவுதி, டென்மார்க், பின்லாந்து பாருங்க, நமக்கு மாஷி வேதாத்ரி இங்க எல்லாம் இணைச்சு கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு. ஆமா நன்றி நன்றி நன்றி. சாந்தி கண்ணன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சாந்தி கண்ணன் அம்மா சொல்லுங்க, உங்க வாய்ஸ் போயிடுச்சு, வாய்ஸ் கேட்கல. அம்மா வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா. எனக்கு வந்து 2 கேள்விமா. ஃபர்ஸ்ட் 80 வயசு ஆகிற என் மாமியாரை நான் பாத்துட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு வந்து 14, 13 வயசு ஆகுதுமா. அவட்ட இப்ப 10th படிச்சிட்டு இருக்கா. அவ வந்து இந்த மாதிரி இப்ப மகேஸ்வரி அம்மாட்டு சொன்னீங்க பாருங்க, நைட் தான் உட்காந்து படிப்பா, சாப்பிடுறதும் கிடையாது. எக்ஸாம்னு வந்துட்டா, டெஸ்ட்னு வந்துட்டா சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, படிப்பா. அங்க போய் அவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்ல போய் அவங்க மேம்கிட்ட கேட்டா, அவளுக்கு எல்லாமே தெரியும், ஆனா எக்ஸாம் டயத்துல அவ பயப்படுறா அப்படின்னு அவங்க மேம் சொல்றாங்க. இவ வந்து நான் எல்லாமே கவர் பண்ணணும், எல்லா போர்ஷனும் கவர் பண்ணணும்னு தான் இவ ஆசைப்படுறா. அவளை நான் எப்படிமா எடுத்துட்டு வர்றது? ரியலாவே உங்களை தான் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா நீங்க பாருங்க 3 ஜெனரேஷனை பாத்துக்கிறீங்க. 80 இயர்ஸ் ஓல்டு, அது அவங்க மாமியார் அவங்க வேற மாதிரி ஜெனரேஷன் இல்லைங்களா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செய்றீங்க. உங்க ஜெனரேஷன் அது வேற மாதிரி இல்லைங்களா, சோ அது அதுக்கு தகுந்த மாதிரியும் பாத்துக்கிறீங்க. உங்க டாக்டரோட ஜெனரேஷன் அது வேற மாதிரி. ஏன்னா இப்போ நீங்க இருக்கிற ஜெனரேஷன்ல தான் நாம வந்து பெரியவங்க சொல்ற பேச்சையும் கேட்டோம், சின்னவங்க சொல்ற பேச்சையும் கேட்கிறோம் இல்லைங்களா. சோ அப்போ உங்களை வந்து நீங்க ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு தான் இத்தனை தெரபிஸும் நம்ம சொன்னோம். அடுத்த ஜெனரேஷன் வந்து வேற மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம அத பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேண்டாம். நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்து வேற மாதிரி, அவங்க வந்து நைட்டு தான் பெஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி அடிச்சு பேசுறாங்க. அவங்க மார்னிங் நல்லா தூங்க விட்டுருங்க, தயவு செய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு கொஞ்ச நாச்சும் தூக்கம் வேணும்னா நான் மார்னிங் தான் தூங்கணும் அப்படிங்கிறாங்க. சோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற ஜெனரேஷனை வந்து மாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனா நாம அத முயற்சியா சொல்லலாம், அவ்வளவுதான். சொல்லிட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். டிட்டாச். இப்ப வந்து அவளுக்கு டே டயத்துல வயிறு வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடா. இதென்ன ஏஜ் ஆகி ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுறதுமா, அந்த கொரோனா டயத்துக்கு ஏஜ் ஆனா இப்ப எல்லாம் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு முன்னாடி எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டா. இப்ப அந்த டயத்துல சாப்பிடவும் மாட்டேங்கிறா, படுத்தே இருக்காமா. அவளுக்கு என்ன பண்ணுவோம், ஹேட் பேக் வந்து கொடுக்கறேன், அந்த ஒத்தரை எல்லாம் தந்துட்டு இருக்கேன். வேற என்னமா பண்ணலாம்? இல்ல, அவளுக்கு பாருங்க பேசிக்கா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் அவ நல்லா படிச்சாலும் எக்ஸாம்ல போய் மறந்துடுறா. பீரியட்ஸ் நார்மலா ஆகிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு பீரியட்ஸ் பெயினும் வருது. சோ இது நல்லா சாப்பிட முடியறது இல்ல. சோ அந்த ஆங்ஸைட்டிக்கு வந்து நீங்க இப்ப அவங்கதான் பீரியட்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் காயக்கல்பா ஸ்கை யோகாக்கு அனுப்பிச்சிடுங்க. ஏன்னா எப்பவுமே பேரண்ட்ஸே சொல்லி அங்கேயும் அனுப்புங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கொஞ்சம் அனுப்புங்க, பார்த்து ஃபில்டர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கொஞ்சம் அனுப்புங்க. எப்பவும் படிக்கணும்னு அவசியம் இல்லம்மா, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பசங்க எல்லாம் தான் ஹைல இருப்பாங்கன்றது இல்ல, பாஸ் ஆனா போகுது இல்லைங்களா. நமக்கு வேண்டியது ஒரு டிகிரி, அவ்வளவுதான். நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ரேங்க் தான் எடுக்கணும் அப்படின்ற கான்செப்டே வேண்டாம் இப்பெல்லாம். ஏன்னா பக்கவா செய்யறாமா, படிப்பு ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும்தான் இல்ல, நமக்கு வந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் சொல்றான். கரெக்ட். அந்த மாதிரி கொஞ்சம் ஹக்கிங் தெரப்பி, லவ் யூ சோ மச், அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அன்பு கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா அடோலசென்ட் ஏஜ் இல்லைங்களா, நல்ல ஹார்மோன்ஸ், நிறைய சேஞ்சஸ்.
சோ அவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் தேவை. அவ கூட கொஞ்சம் ஒன்ஸ் இன் மந்த் பிஸா கடைக்கும் கூட்டு போங்க. புதுசு புதுசா ஏதோ வந்திருக்கும் இல்லைங்களா, சினிமா கூட்டிட்டு போங்க. கூட அது கூடவே இருந்து கொஞ்சம் அதுக்கு வேண்டியதெல்லாம் கொஞ்சம் அந்த மவுல்ட் பண்ணிக்கங்க. நீங்களும் கொஞ்சம் மவுல்ட் பண்ணி திருப்பி இந்த பக்கம் வந்துருவாங்க அவங்க. பட் இந்த ஏஜ்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் கன்ஃபியூஸ் பண்றாங்க. அது அவங்களால ஷேர் பண்ண முடியல. சோ அதனால சொல்றாங்கம்மா, இவ வந்து சிம்பிளா வருவா, ஒவ்வொரு பசங்க ஸ்கூலுக்கு வரும்போது எப்படி வர்றாங்க, உங்க பொண்ணு சிம்பிளா தான் வருவா, எதையுமே கண்டுக்க மாட்டா, அவளுக்கு படிப்பு மட்டும்தான் அவ முக்கியத்துவம் கொடுப்பா அப்படின்னு அவங்க மேம் சொல்றாங்கம்மா. கரெக்ட் கரெக்ட். பேசிக்கா பார்த்தா உங்க ரியலா சூப்பர்பான பொண்ணுதான், நல்லதான் வளர்த்திருக்கீங்க. ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்கிற போராட்டம், ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை டிஃப்ரெண்ட் இல்லைங்களா, மாடர்ன் லைஃப் ஸ்டைல் சூழ்நிலை டிஃப்ரெண்ட். அவளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும், அது கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாட் ஷீ இஸ் டூயிங் இஸ் கரெக்ட். வெளியில இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் நடக்கும், பட் ஜஸ்ட் பி ஹர் சப்போர்ட். யூ ஆர் தி பெஸ்ட் சப்போர்ட் இல்லைங்களா. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கண்ணம்மாள் அம்மா, நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க அம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன்மா. எல்லா தெரப்பியும் ரொம்ப சூப்பர் தெரப்பி சொல்லியிருக்கீங்க ஏம்மா. நாங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேங்கம்மா. அப்புறம் வந்து பாஸ்டிங் சொன்னீங்க இல்லைங்களா, நான் வந்து சுகர் பேஷண்ட். பாஸ்டிங் இருக்க முடியுமான்னு தெரியலைங்கம்மா. அது இருக்கலாமா, இல்ல டேப்லெட் எடுத்துட்டு பாஸ்டிங் எப்படி இருக்கிறது? இருக்கலாம். நீங்க வந்து டயபெட்டிஸ் ஃபாஸ்டிங் கண்டிப்பா தேவைப்படுது. ஆனா அது கரெக்டா அந்த பிளட் சுகர் மானிட்டர் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபாஸ்டிங்னா நீங்க கண்டினியூஸா ஃபுல் சாப்பாடு, பார்ஷியல் ஃபாஸ்டிங்ஸும் இருக்கு இல்லைங்களா, ஃபுல் சாப்பாடு கம்மி பண்ணணும்னு இல்ல, தண்ணி குடிச்சுக்கலாம், இல்ல ஸ்மால் ஃப்ரூட் தெரப்பி பண்ணிக்கலாம், பால் குடிக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்மால் ஃபாஸ்டிங், சிசில் ஃபாஸ்டிங்கா பண்ணுங்க. ஃபுல்லா சாப்பாடே இல்லாம இருக்கணும்னு இல்ல, இந்த மாதிரி பார்ஷியல் ஃபாஸ்டிங் பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா ஃப்ரூட்ஸும் நிறைய சாப்பிட முடியாது இல்லைங்களா, ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம், இல்ல சின்னதா கொயக்கா சாப்பிடலாம், மேங்கோஸ், கிரேப்ஸ் அந்த மாதிரி அவாய்ட் பண்ண சொல்லுவோம். சோ கொஞ்சம் கொஞ்சமா ஜஸ்ட் அந்த பசிக்கு வேண்டிய சாப்பிட்டா போதும். அந்த மாதிரி நம்ம ஃபாஸ்டிங் பண்ணலாம். ஓகேங்களா. அம்மா நீங்க சொன்ன மாதிரிதான் எங்க வீட்லயும் ஒரு பொண்ணு, எங்க பேத்தி சொல்றோம், கல்யாணம் பண்ணி இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா, நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சீங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்களா, நானே கல்யாணம் பண்ணணும், நான் இப்படியே ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படிங்கம்மா. ஏஜ் எவ்வளவு வயசு அவங்களுக்கு? அவளுக்கு 24ங்கம்மா. கரெக்ட். பாருங்க, அவங்க சுத்திலையும் பாக்குறாங்க பாருங்க. கல்யாணம் வந்து ரோல் மாடல், அவங்க அப்பா அம்மாவும் ரோல் மாடலா இருக்கணும். அவங்க அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஓ கல்யாணம் தான் இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல அவங்க சுத்திலையும் யார பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் அதுவும் ரோல் மாடல்ஸ் தான் இல்லைங்களா. சோ அதனால அந்த பசங்க மைண்ட் டிஸ்டர்ப்ட் ஆகுது. நீங்க நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸா காட்டுங்க. எல்லாரும் அப்படி இல்ல இல்லைங்களா, நிறைய இடத்துல எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு, சில இடத்துல அப்படி நடக்குது. சோ அதனால நமக்கு வர்ற மாப்பிள்ளை நல்ல பையனா கிடைக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கணும். நம்ம கர்மா பிரகாரம் தான் நமக்கு மாப்பிள்ளை கிடைக்கும். பட் கிடைச்சாலும் எல்லாரும் வந்து ஹாப்பி இல்ல, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மேரேஜ்ல இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதுக்கு தான் வந்து மேரேஜ் கவுன்சிலிங்கும் செய்யறாங்க. 24 இயர்ஸ் பாருங்க, கரெக்டான வயசு. சோ அந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு மீன்ஸ் இப்ப நம்ம கவுன்சிலிங்க்குன்னு போனா அவங்களுக்கு டிஸ்டர்ப்ட் ஆகும். கேஷுவலா இப்போ நான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு மீட்டிங் வரேன்னா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க, ஒரு கேஷுவலா பேசுற மாதிரி அத கொண்டுட்டு போகணும் அவங்களுக்கு. சோ அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் வரும். நான் அப்படிதாம்மா சொல்லியிருக்கேன், நம்ம வேத சுப்பையா கிட்ட கூப்பிட்டு போலாம், அவர்கிட்ட சும்மா பேசுற மாதிரி பேசலாம் அப்படின்னு சரி அவங்கள கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது கரெக்டான ஏஜ் பாருங்க, கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது நல்ல கான்செப்ட் சொல்லும் போது அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். ஓகேங்கம்மா. அப்புறங்கம்மா நீங்க சொன்ன மாதிரி எங்க பேர வெடி செல் பார்த்துட்டுங்கம்மா, காலையில ஒரு இப்பதான் எழுந்திரிச்சிருக்காங்கம்மா, நைட்டு படுத்துங்க.
கஷ்டம் அது தான். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவங்க அப்பா அம்மா மவுண்ட் பண்ணணும். நீங்களும் அவங்க பாருங்க உங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் எங்கிட்ட தாங்கம்மா இருக்கிறாங்க. அதனாலதாங்கம்மா ஒன்றும் பண்ண முடியல. அவங்க ம், சொன்னாலும் நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம். அது காதுல விழுகிறதே இல்லைங்கம்மா. உங்க அப்பா அம்மா வேலைக்கு போறாங்களா? அவங்க அப்பா அம்மா ஊட்டியில தூரத்துல இருக்காங்கம்மா. நான் எங்கிட்ட இங்க படிச்சுட்டு இங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. கோயம்புத்தூர்ல நீங்க அவங்க இருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. அவங்க மூலியமாவும் செய்யட்டும். ஏன்னா தாத்தா பாட்டி கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி. ரொம்ப திட்டி எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் திட்ட முடியும். ஏன்னா மொபைல் தான் இன்னைக்கு முக்கால் பாகம் அவங்க ஒன்றும் பிரெயினையே ஜெனரேட் பண்ணி விட்டுருது. ஒரு லைட் ஸ்ட்ரிக்டா 8 மணிக்கெல்லாம் வாங்கிடுங்க. 8 மணி வரைக்கும் நீ பார்க்கலாம். 1 ஹவர் நீ பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீ மொபைல கொடுத்துடணும். அவனுக்கு டைமிங்ஸ் கொடுத்துருங்க. மொபைல் சரிங்க பார்க்கறதுக்கு ஒரு டைமிங்ஸ் கொடுங்க. அந்த சரிங்க டைம்ல மட்டும்தான் பார்க்கணும். அவங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்லுங்க. சோ இது சரிங்க பாரு அவனுடைய மனசுக்கு தான் ப்ராப்ளம். நீங்களே சொல்லி என்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க. எவ்வளவு சரி மணி நேரமோ நான் கொடுக்குறேன். மீதி டைம்ல அந்த மொபைல் என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு வாங்கி வச்சுக்கோங்க மொபைல். சரிங்க சரிங்க. வாழ்க தேங்க்ஸ்மா. வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா. இன்னும் வாழ்க வாழ்க வளமுடன். இன்னும் 5 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. 5 பேத்துக்கும் பதில் சொல்லிடலாம் ஃபாஸ்டா. ஓகேங்களா? ஓகேம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதாம்மா, நீங்க அம்மா கிட்ட கேட்கலாம். கவிதாம்மா, ருக்மிணி அம்மா வந்துட்டு திருப்பி போயிட்டாங்க. பாவம் வராங்க திருப்பி போறாங்க. கவிதாம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. உங்களுக்கு எந்தமே இல்லை, ஆஸ் யூஷுவல் எல்லாமே டச் பண்ணிட்டீங்க. எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. என் பையனும் இப்படிதான், நம்ம மதிக்கிறோம், நம்ம லவ் பண்றோம், ஆனா நம்மளுக்கு ரிட்டர்ன் லவ் இல்லை. ஸோ இன்னைக்கு எனக்கு அவனையும் இங்கே உட்கார வச்சிருக்கேன். எனக்கு எல்லா ஆன்சரும் கிடைச்சதுங்கம்மா. எனக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். என் ஜா வந்துட்டு எனக்கு சுகர் இல்லை, பிபியில் ஐம் 52மா. பட்டு என் பல்லு வந்துட்டு ஜார்லேருந்து மேலே இதுலேருந்து வந்துடுதுங்க, கம்முலேருந்து வெளியே வருதுங்க. இப்போ லாஸ்ட் டென்டிஸ்ட் போனால் அவங்க சொல்கிறாங்க உங்கள் கம் ரொம்ப வீக்காக இருக்குது, அது கம் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அது என்னங்கம்மா? பிபி சுகர் எல்லாம் நார்மலா தான் இருக்கு எல்லாம் இல்லைங்களா? நார்மல். ஆமாங்கம்மா. அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லைங்க, நீங்க டூத் பிரஷ் கேர்ஃபுல்லா சாஃப்ட் டூத் பிரஷ் யூஸ் பண்ணுங்க, அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுங்க, ரொம்ப இப்படி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பிரஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கையில கம்ஸ் வந்து நம்ம பிரஸ் பண்ணணும். ஃபுல் கம்ஸுக்கும் பிரஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கையால கம்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. அப்புறம் சாப்பிட்டதும் சால்ட் வாட்டர் இல்ல வார்ம் வாட்டர்ல கார்கிள் பண்ணிடுங்க, கார்கிள் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லைங்களா டென்டிஸ்ட். ஏன்னா கம் ரிசைட் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா டயபிட்டிஸ் சுகர் இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க. சுகர் பிபி வேற ஏதோ டிசீஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. எல்லா டெஸ்டும் நார்மலா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு தெரப்பி தான் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. ரெகுலரா செக்கப்பும் போங்க ஒன்ஸ் இன் 6 months. சரி ஓகேங்களா? உங்களோட டீச்சர் மீட் பண்ணங்கம்மா லாஸ்ட் 2 வீக். உங்களோட காலேஜ் கெமிஸ்ட்ரி மேம் கிருஷ்ணவேணினா மேனிமா. அப்புறமா இவங்க யோகா டீச்சர் பார்வதி பாய் மேம். அவங்க வந்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தவமணி மேம் மந்த்லி ஒன்ஸ் வராங்கோ குழந்தைல இருந்து. அப்போ அவங்க சொன்னாங்க எங்களோட ஸ்டூடெண்ட். அவங்க கூட அந்த கெமிஸ்ட்ரி மேமும் எம்இஎஸ் காலேஜ், சாரி எம்எல்ஏ காலேஜுங்களா நீங்க? எம்இஎஸ் காலேஜ் அதுல கெமிஸ்ட்ரி மேம். அப்போ அவங்களும் சொன்னாங்க என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சொன்னாங்க. சோ நைஸ். பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் இல்லைங்களா? என்னோட ஸ்டூடெண்ட் எனக்கும் பெருமையா இருக்கும். ஓ மை காட், என்னோட டீச்சர் அவங்களுக்கும் பெருமை. ரியலா நீங்க ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ், 2 பேத்துக்கும் ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ். சோ நைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. நிஜமா we are very blessed. உங்களை மாதிரி எங்களுக்கு கிடைச்சி இந்த மாதிரி எல்லா விஷயமும் எங்களுக்கு சொல்றீங்க. வெரி தேங்க்ஃபுல்மா. தேங்க்யூமா. நம்ம எல்லாம் வேதாதிரியில இருக்கிறதுனால நிச்சயமா வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. அடுத்தது குணவதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? நன்றி அம்மா. வணக்கம் அம்மா. நன்றி அம்மா. வணக்கம். நான் வந்து ஒரு 30 ஆண்டுகள் ஆசிரியையா இருந்துட்டு 8 ஆண்டுகள் உதவி தொடக்க கல்வி அலுவலரா இருந்து இப்ப ஓய்வு பெற்றுட்டேன். ஆனா நான் பெறாத கல்வியை இன்னைக்கு நீங்க கொடுத்தீங்க. 10th-லயும் 12th அப்பெல்லாம் ஓல்டு 11th-ல இருந்து 10th 11th நான் பயாலஜி எடுத்து படிச்சேன்.
அப்ப ஓகே வந்து ஓகே உடல் உறுப்புகளை பத்தி எங்க மேம் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த தெரப்பிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு செய்தியா நான் கேள்விப்பட்டேன். ஒரே டைம்ல என்னால புரிஞ்சுக்க முடியல. இன்னொரு டைம் யூடியூப்ல பார்த்து புரிஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி மேடம். எனது கணவருக்கு வந்து திடீர்னு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாதம் பிசைய முடியாம போயிட்டு 2 கால் மூட்டுலயும் வலி ஏற்பட்டுட்டு அண்ட் தென் நாக்கு டக்குன்னு பேச முடியாம போயிட்டு. அப்ப கொரோனா டைம்ங்கிறதுனால நாங்க வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட போய் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவரு சொன்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணணும். பட் அவர் வந்து ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் இருந்துட்டு எங்க சாரை டச் பண்ணாமையே அவர் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேனு, சுகரு எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ண சொல்லிட்டு வெறும் டேப்லெட் மட்டும் எழுதி கொடுத்தாரு. அட் த டைம் வந்து எங்களுக்கு வந்து என்ன ஒரு தொட கூட இல்லையே, ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் கூட வச்சு பார்க்கலையேன்னு மனசுக்கு ஒரு கஷ்டமா இருந்தது. அப்ப திருமூலர் தொடு சிகிச்சை மையம்னு தஞ்சாவூர்ல மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு அமைப்பு இருக்கு மேடம், வர்மா. அங்க போனோம். அங்க வந்து அந்த வர்மா முறையில திங்களும் வியாழனும் மட்டும்தான் பார்ப்பாங்க. பட் அவர் எங்க தம்பி வந்து பேராசிரியர், நானும் பேராசிரியர். எங்களுக்கு தெரிஞ்சதுனால அவர் வர சொல்லி உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த கையை மூவ் பண்ண வச்சுட்டாரு, காலை நடக்க வச்சுட்டாரு. எப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் அவரால வந்து அந்த பக்கம் இருந்து கிட்டத்தட்ட காலையில 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் அத்தனை டெஸ்ட் எல்லாம் எடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்து சரி பண்ண முடியாததை வர்மாவில சரி பண்ணாங்கன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனா அந்த வர்மா திருமூலர் தொடு சிகிச்சை மையம் இன்னைக்கும் நல்லா நடந்துட்டு இருக்கு மேடம், 12 ஆண்டுகளாக. இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. இப்ப வந்து இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கம்மா. உங்க ஏஜ் என்னங்கம்மா? உங்க ஹஸ்பண்டோட ஏஜ் என்ன? என்னோட ஏஜ் 69, என் கணவரோட வயது 75. 75. சூப்பர். பாருங்க, உங்களுடைய பிரெயின் அலர்ட்டா இருக்கு பாருங்க, அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா 60 ஆனதுமே ஐயோ முடிஞ்சு போச்சு என் கதை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 69 இயர்ஸ்ல நீங்க இவ்வளவு அலர்ட்டா சிந்திக்கிறீங்க பாருங்க, அதுக்கும் நான் ரியலாவே மகரிஷி கொடுத்ததுதான் மேடம். மகரிஷியை பத்தி தான் நான் எம்ஃபில் பண்ணியிருக்கேன். கரெக்ட். ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பாருங்க, நீங்க சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே ஸ்ட்ரோக்குக்கு சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸ். வெட்ட முடியல இது அதுன்னதுமே ஒரு அலோபதி டாக்டர்னா அதை தான் திங்க் பண்ணுவாங்க. இப்ப இந்த சிம்டம்ஸ்னா அலோபதி மெடிசன் வந்து எவிடன்ஸ் பேஸ்டு இல்லைங்களா? எவிடன்ஸ் பேஸ்டு. அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னா எம்ஆர்ஐ பண்ணணும். ஏன்னா நாளைக்கு இதை மிஸ் பண்ணிட்டோம்னா நீங்க கேஸ் போட்டுருவீங்க, டாக்டர் மேல கேஸ் போட்டு டாக்டர் லைசன்ஸ் எடுத்து உண்டு இல்லன்னு பண்ணிடுவீங்க. இல்ல அப்படி இல்ல, ஒருத்தர் நடக்குது சோசியல் மீடியால அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல் ஆயிடுறாங்க, அவ்வளவுதானே ஒழிய அப்படி இல்ல. சோ அதனால 1 2 போதும் இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க கேஸ் போறதுக்கு. சோ அதனால சேஃப்டிக்கோஸ்கரம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் காசு அப்படின்ட்டு அவங்க வந்து அதுக்கு எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணி எல்லாம் ப்ரூவ் எடுத்து மெடிசன்ஸ் எழுதி கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்ட்ரோக் வந்து ஆல்ரெடி ஆயிடுச்சு, பிளட் கிளாட் ஆயிடுச்சு எங்கேயோ ஒரு பிரெயின்ல, அந்த கிளாட்டை வந்து எடுக்கணும், அதுக்கு வேண்டிய மருந்து கொடுக்கணும். அவரு கரெக்டா தான் கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட், நீங்க அலர்ட்டா இருந்து இதுக்கு வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச் தேவைப்படுதுன்றதுனால நீங்க வர்மா தெரப்பிக்கு போயிருக்கீங்க. இப்போ வெறும் வர்மா தெரப்பியே பண்ணியிருந்தாக்கா கூட அது கம்மி ஆயிருக்கலாம். பட் ஆனா ஒரு வார்த்தை அது வேற ஏதோ இப்ப ஹார்ட் அட்டாக்னா இம்மிடியேட்டா ட்ரீட் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஸ்ட்ரோக்குங்கும் போது கொஞ்சம் டைம் ஆகுது. அப்போ வர்மா தெரப்பில வந்து இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா எங்கேயும் இமிடியேட் தெரப்பிக்கு அலோபதி தான் நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குது. அதுக்கப்புறம் வர்மா தெரப்பி பண்ணி கண்டிப்பா அது சரியாயிடும். நம்ம ஹோலிஸ்டிக்கா அப்ரோச்சா நம்ம வேண்டியதை நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா? உங்க ஹஸ்பண்ட் கூட இத்தனை வருஷமா நீங்க வாழ்ந்திருக்கீங்க, உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? அவரை காப்பாத்திட்டீங்க. உங்க ஹஸ்பண்ட் லக்கி அண்ட் பிளஸ்ட், உங்களை மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் அவங்க கூட இருக்கிறது, இதுதான் மேரேஜ் தெரப்பியோட அட்வான்டேஜ் இல்லைங்களா? நல்லது மேடம். அப்புறம் மேடம் இன்னொன்னு, உங்களோட குரல் வந்து
அப்படியே தேன் போல இனிக்குது மேடம். நான் பல முறை உங்க இது ஸ்பீச் கேட்டிருக்கேன். அதுல வந்து மகரிஷியினோட கருத்துக்களை நீங்க சொல்லும் போது அவ்வளவு ஒரு இனிமையும் எளிமையும் அதுல நிறைஞ்சிருக்கு மேடம். இவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தா கூட நீங்க வந்து அந்த வாழ்க்கையினுடைய அடிமட்டத்துல இருக்கிறவங்களுடைய அந்த தேவைகள், நீட்ஸ், அதை அவங்க எப்படி ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்கிறத கவனிச்சிருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க உங்களோட தொண்டு சிறக்கணும். உங்களோட ஸ்பீச் இஸ் சூப்பர். இன்னொரு முறை யூடியூப்ல நான் கேட்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. இவங்க ஒரு பெரிய டாக்டருங்க. வாழ்க வளமுடன். எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, எதை கேட்கறதுன்னு தெரியல. அம்மா ஷார்ஜாவுல வேலை பாக்குறாங்க. ஷார்ஜாவுல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம உங்க வர்மாவே தொடர்ந்து சரியாயிடும். யாரோ மியூட் என்ன மியூட் பண்ணிட்டு போயிடுங்க. யாரதோ கிராஸ் டாக் கேக்குது. அம்மா தௌமணி அம்மா, வாழ்க வளமுடன். எனக்கு நிறைய கேள்வி இருக்கு, குறிப்பிட்ட கேள்விகள் மட்டும் கேக்குறேன். அதாவது சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்தேவும் அழகு, அறிவு, அப்புறம் வந்து அருள், அப்புறம் வந்து உடல் நலம், முக அமைப்பு, பொலிவு எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு தெய்வ கடாட்சியமா ஆயுத பூஜை அன்னைக்கு வந்தீங்க. இன்னைக்கு டக்குன்னு அப்படியே எங்கர் சிஸ்டரா வந்திருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு எனர்ஜி நிறைய கிடைச்சிருச்சு. சரியா? எப்படி நம்ம துரியம் பண்ணும்போது கண் வழியா நமக்கு எனர்ஜி வர்ற மாதிரி உங்களுடைய முகம், உங்களுடைய குரல் எல்லாமே எங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு அழகான ஒரு ஓவியத்தை கல்யாணம் பண்ணிருக்காங்களா, அதனால சாருக்கு என்னுடைய கன்கிராச்சுலேஷன். அம்மா இன்னொரு செகண்ட் கொஸ்டின். அம்மா சாதாரணமா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்கள வாங்கப்பா வாழ்க வாங்க, உங்களுக்கு நல்லது எக்ஸசைஸ் எல்லாம் ஃப்ரீயா சொல்லி தரோம் அப்படின்னு கூப்பிட்டா கூட எனக்கு டைமே இல்லைன்னு வேகமா டிவியை போட்டு சீரியல் பாக்குற காலத்துல ஒரு டாக்டர்னா எவ்வளவு பிஸியா இருப்பாங்கன்னு தெரியும், நானும் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பிஸியான டைம்லயும் உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன்லயும் டைம் ஒதுக்கி இந்த வேதார்த்தத்துக்குள்ள இவ்வளவு மூழ்கி முத்தெடுத்து அந்த முத்தினுடைய தன்மையை எங்களுக்கு சொல்றீங்க. அதுக்கெல்லாம் எப்படிமா உங்களுக்கு டைம் கிடைக்குது? how you are managing the time? ரியலா ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உலக சமுதாய சேவா சங்கத்துல பாருங்க, இவ்வளவு பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுல எனக்கு மந்த்லி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்கன்னா நான் பிளஸ்ட் இல்லைங்களா? சோ அப்போ நான் வந்து உங்க கூட எல்லாம் வேதாத்ரி மகர்ஷியோட பிரின்சிபல்ஸ வந்து சிந்திக்கும் போது ஒரு மாசமும் டிஃப்ரெண்டா சிந்திக்கணும், டிஃப்ரெண்ட்னா அவங்க கிட்ட பேசணுங்கும் போது நானும் பவர் பாயிண்ட் 1 மந்த் ஆகும் எனக்கு இந்த பவர் பாயிண்ட் எல்லாம் ரெடி பண்றதுக்கு. சோ அப்போ ஒரு பவர் பாயிண்ட் 1 நிமிஷம் தான் நான் பேசினாலுமே வந்து அதை பத்தி 1 டே ஃபுல்லா சிந்திப்பேன். நான் இப்ப மேரேஜ் தெரப்பின்னா என்னுடைய மேரேஜ்ல இருந்து, என் பசங்களுடைய மேரேஜ்ல இருந்து, அடுத்தவங்களுடைய மேரேஜ்ல இருந்து எல்லாத்தையும் திங்க் பண்ணுவேன். அதே மாதிரியே கிராட்டிடியூட் தெரப்பியும் அப்படிதான். ஒன்னொன்னும் திங்க் பண்ணிட்டு இன்னைக்கு நான் உங்க கூட சிந்திக்கும் போது உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து ஒரு அற்புதம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சிந்திக்கும் போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் இல்லைங்களா? எனக்கு ஒரு ஹாப்பினஸ், உங்களுக்கு இன்னைக்கு பாருங்க 2 hours எத்தனை பேத்துக்கு ஹாப்பினஸ் எக்ஸ்சேஞ்ச் இல்லைங்களா? எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். பின்லாண்ட்ல இருந்து, சவுதியில இருந்து, பெரிய குளத்துல இருந்து எல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ஹாப்பினஸ் எக்ஸ்சேஞ்ச். சோ அப்படிதான் எனக்கு எனர்ஜி வருது இல்லைங்களா? மருமக கேட்டாங்க உங்க ஏஜ்னு சொன்னீங்க, அவங்க ரொம்ப யங்கா இருக்காங்களே அப்படின்னாங்க. அவங்க எப்பயுமே அவங்க வாய்ஸ் எங்க, அவங்க எங்க, அவங்களுடைய எல்லாமே எங்கதான், நல்லா இருப்பாங்கன்னு சொன்னேன். எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கப்பா. உங்களுடைய அர்ப்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஐ லவ் யூ. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ருக்மணி பாயம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. ருக்மணி பாயம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? ருக்மிணி பாயம்மா வணக்கம். நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. நல்லா இருக்கீங்களா? வராங்க, அப்புறம் அவங்களால அன்மியூட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி டச் பண்ணுங்கம்மா ருக்மணி பாயம்மா. உங்களுக்கு மியூட் கொடுத்திருக்கமா?
அடுத்ததாக அவங்க அடுத்தவங்க ரொம்ப நாள் ஆச்சு, சரவணனையா. ரொம்ப நாள். அவங்க ஃபுல் ஃபேமிலியே அட்டென்ட் பண்ணுவாங்க யூஸ்வலா. இன்னைக்கு என்னமோ தெரியல, அவங்க அன்மியூட் பண்ண முடியாம போச்சு. 2-3 வாட்டி வந்துட்டு வந்துட்டு போயிட்டாங்க இல்லைங்கம்மா? ஆமா ஆமா ஆமா. இப்ப லாஸ்ட் ஐயா கொஸ்டின் சரவணையா பேசின அப்புறம் இன்னொரு வாட்டி அவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாமா? ஆ. ஐயா சரவணனையா நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. அம்மா வாழ்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சரவணன் ஐயா, நீங்க மைக்க ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் சரவணன் ஐயா. வாழ்க வளமுடன். சரி, புஷ்பா அம்மா கிட்ட பேசிடலாங்களா? வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் ஐயா. மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம்? சரவணன் பேசுறேன் மேடம், விக்ரவாண்டியில இருந்து. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மேடம் எனக்கு சின்ன வயசுல இந்த ஸ்டாமரிங்கிற ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. ஆனா எனக்கு 35 ஆயிடுச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் திரும்ப அதிகமா வர மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன மேடம் பண்ணலாம்? 2 பையனுக்கும் அது வருமானன்ற டவுட்டா இருக்கு எனக்கு. உங்க ஏஜ் என்ன சொன்னீங்க ஐயா? இப்ப எனக்கு 35 மேடம். உங்க ஏஜ் 35ங்களா? ஆமா மேடம். ஓகே ஓகே. ஸ்ட்ராமரிங் வந்து ரொம்ப பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. அது வந்து பை பர்த் உங்களுக்கு இருந்துச்சு இல்லைங்களா? நீங்க வாய்ஸ் கல்ச்சர் பண்ணிக்கிட்டே இருங்க. வாய்ஸ் கல்ச்சர் பண்ண பண்ண அது இம்ப்ரூவ் ஆகும். நீங்க வந்து ஒரு மிரரை பார்த்து நீங்க பேசுறது, மெடிக்கலா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்றத ஒரு வாட்டி ரூல் அவுட் பண்ணிடுங்க. ஏன் ஸ்டாமரிங் இருக்கு, அது வந்து மைண்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னா அது கண்டிப்பா யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட். பையனுக்கும் வருமான்ற டவுட்டே வச்சுக்காதீங்க. அது அந்த மாதிரி எல்லாம் வராது, கண்டிப்பா அவனுக்கு வராதுன்ற மைண்ட் தாட் நீங்க போடுங்க. அப்புறம் நீங்க வாய்ஸ் கல்ச்சர் பண்ணிட்டே போங்க, சரியாயிடும். ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்தது ருக்மணி பாய் அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஆமாங்க அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கா. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி. ஆமாங்க. இன்னைக்கு உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சிறப்புங்க. நல்ல ஸ்பீச்சு, பருவத்திலிருந்து முதியோர் வரையும் எல்லாமே வந்துருச்சு. 8 to 18 வாங்க மகிழ்ச்சி. ஆனா குழந்தை பிறக்கிறது முதல்ல இருந்து வந்துருச்சுங்க. இந்த வருஷம் அதே பேசிட்டா இல்லைங்களா? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாமே சொல்லியாச்சு, நான் சொல்ல ஒண்ணுமே இல்லை, டைம் வேற பத்தாது. அதனால நான் முடிச்சுக்கிறேங்கம்மா. நீங்க இப்ப நான் வந்து இதுல மீட் ஆனதே எனக்கு பெரிய ஒரு இது. இல்ல 2-3 முறை அட்மிட் பண்ண முடியல என்னால. வெளியே வந்துட்டேன், டச் ஆயிடுச்சு. சரிங்க, வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்